أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي صدق الله العليم. மூன்றாவது கல்வி வழிகாட்டி நிகழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியில் சைபர் செக்யூரிட்டி சம்பந்தமான படிப்புகளுக்காக அதை பெறக்கூடிய வழிமுறைகளும் அதை கொண்டு பெறக்கூடிய வேலை வாய்ப்புகளை பற்றியும் இன்றைய கல்வி வழிகாட்டி நிகழ்ச்சி நடைபெற இருக்கிறது. இந்த நிகழ்ச்சியின் முதல் நிகழ்வாக இறைவசனம் ஓதுவதற்காக மண்டல தலைமை நிர்வாக குழு உறுப்பினர் எருமைப்பட்டி தாஜுதீன் அவர்களை அழைக்கின்றோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதீ ஹலக் ஹலகல் இன்சான மின் அலக். இக்ரா வரப்புக்கல் அக்ரம் அல்லதீ அல்லமல் பில் கலம் அல்லமல் இன்சான மா லம் யஅலம் கல்லா இன்னல் இன்சான லயத்கா அன் ராஹு ஸ்தக்னா இன்ன இலா ரப்பிக்கர் ருஜ்ஆ. அத்தியாயம் 96. அல்-அலக். படைத்த உனது இறைவனின் திருநாமத்தை கொண்டு ஓதுவீராக. படைத்த உனது இறைவன் பெயரால் கற்க அல்லது ஓதத் தொடங்குமாறு இந்த இதில் கட்டளையிடுகின்றான். அறிவு தேடலின் தொடக்க புள்ளி இறைவனே என்பதே இதை உணர்த்துகிறது. அவன் மனிதனை அலக்கில் இருந்து கருவுற்ற ஒரு சினை முட்டை அல்லது ஒட்டிக்கொள்ளும் இரத்தக்கட்டியிலிருந்து படைத்தான். ஓதுவீராக. உமது இறைவன் மாபெரும் கொடையாளி, கல்வியையும் அறிவியையும் வழங்குபவன். அவன் இறைவனே. அவன்தான் அடியார்கள் மீது அளவற்ற கருணை கொண்டவன். அவன்தான் பேனாவை கொண்டு எழுத கற்றுக் கொடுத்தான். அறிவை பாதுகாக்கவும் ஒரு தலைமுறையிலிருந்து அடுத்த தலைமுறைக்கு கடத்தவும் எழுதுகோல் என்ற கருவியை மனிதனுக்கு கற்பித்தவனும் இறைவனே. மனிதனுக்கு அவன் அறியாதவற்றை எல்லாம் இறைவன் கற்றுக் கொடுத்தான். அல்லாஹ் அவ்வாறல்ல. நிச்சயமாக மனிதன் வரம்பு மீறுகின்றான். மனிதன் தனக்கு கொஞ்சமும் அறிவு அல்லாத செல்வத்தை வந்தவுடன் தன்னை ஒரு பெரிய ஒரு சக்தியாக நினைத்து கொண்டு ஆணவம் கொள்கின்றான். தன்னை தேவையற்ற தன்னிறைவு பெற்றவன் என்று அவன் காண்பதால் தனக்குத்தாமே எல்லாமே தெரியும் என்கின்ற ஒரு மமதையில் அவன் அலைகின்றான். மனிதனுக்கு நிச்சயமாக உமது இறைவன் அனைவரிடத்திலும் மீளுதல் உள்ளது. எவ்வளவுதான் நீங்கள் ஆட்டம் போட்டாலும் இறுதியில் அனைவரும் மரணத்துக்கு பிறகு இறைவனிடமே திரும்பி செல்ல வேண்டும். அங்கே ஒவ்வொரு செயலுக்கும் பதில் சொல்ல வேண்டி இருக்கும் என்ற எச்சரிக்கையை இந்த வசனம் வழங்குகின்றது. குறிப்பு: இந்த முதல் 5 வசனங்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மூலம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹீரா குகையில் இருந்த பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முதன்முறையில் வழங்கப்பட்டவை. இது இஸ்லாத்தில் கல்வி மற்றும் சிந்தனையின் முக்கியத்துவத்தை முதல் செய்தியாக பதிவு செய்துள்ளது. ஸதக்கல்லாஹுல் அலீம். அஸ்ஸலாமு அலைக்கும். ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரன் சகோதரர் தாஜுதீன் பாய் அவர்களே. அடுத்தபடியாக இந்நிகழ்ச்சியின் அடுத்தபடியாக வரவேற்புரை நிகழ்த்துவதற்கு பாருங்க. கிரமலா வந்துட்டீங்களா? சரி, ஓகே, கண்டினியூ பண்ணுங்க. அடுத்தபடியாக வரவேற்புரை நிகழ்த்துவதற்காக சகோதரர் கலீலுர் ரஹ்மான் அவர்களை அழைக்கின்றோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்தியன் சுல்ஃபர் ஃபாரம் ரியாத் மத்திய மண்டலம் வெளி அமைப்பு சார்பாக நடத்தப்பட்டு கொண்டிருக்கும் 2026ஆம் ஆண்டு கல்வியாண்டின் 3வது இணையவழி கல்வி வழிகாட்டி நிகழ்ச்சியில் சைபர் செக்யூரிட்டி துறையில் உள்ள பாடப்பிரிவுகள் மற்றும் அதன் கொட்டி இருக்கக்கூடிய வேலைவாய்ப்புகள் சம்பந்தமாக நடத்தப்பட்டு கொண்டிருக்கும் இணையவழி நிகழ்ச்சிக்கு முதலில் இறைவசனம் ஓதி ஆரம்பித்து வைத்த தாஜுதீன் பாய் அவர்களையும், இந்நிகழ்ச்சியை தலைமை ஏற்று தலைமை உரை ஆற்ற இருக்கும் ஆரூர் நிசார் அலி அவர்களையும், இந்நிகழ்ச்சிக்கு சிறப்புரையாற்றி மாணவர்களின் பெற்றோர்களின் கேள்வி பதில் நிகழ்ச்சிக்கு அவர்களுடைய சந்தேகங்களை தீர்த்து வைக்க இருக்கும் டாக்டர் முகமது இப்ராஹிம் அவர்களையும், நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க இருக்கும் இக்ரமுல்லா அவர்களையும், இணை தொகுப்பாளராக இருக்கும் நமது மீனான் பாய் அவர்களையும், இந்நிகழ்ச்சியை நன்றி உரை ஆற்ற இருக்கும் திருச்சி ரஹமத்துல்லா அவர்களுக்கும்
வருக வருக என வரவேற்று அமர்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரன் கலீல் பாய் அவர்களே. அடுத்தபடியாக தலைமை உரையாற்ற சகோதரர் மண்டல இணை செயலாளர் சகோதரர் நிசார் அலி அவர்களை அழைக்கின்றோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்தியன் வெல்ஃபேர் ஃபாரம் ரியாத் மண்டல விழி அமைப்பு நடத்தும் 3வது இணையவழி கல்வி வழிகாட்டி நிகழ்ச்சி. இந்நிகழ்ச்சியின் சிறப்பாக நமக்கு தாயகத்திலிருந்து டாக்டர் முகமது இப்ராஹிம் அவர்கள், சீனியர் சைபர் செக்யூரிட்டி கன்சல்டன்ட். உண்மையே கடந்த ஆண்டு இந்த சைபர் செக்யூரிட்டியில் உள்ள அனுபவங்களையும் அதில் அந்த துறையில் உள்ள படிப்புகளின் விஷயமாக நமக்கு கடந்த ஆண்டு பலவித தகவல்களை நமக்கு அளித்தார்கள். உண்மையில் இந்த சைபர் செக்யூரிட்டி என்பது ஒவ்வொரு மனிதர்களுக்கும் ஒவ்வொரு வாழ்நாளிலும் நாம் பயன்படுத்தக்கூடிய ஒரு முக்கியமான தகவல். இதை நாம் உதாரணமாக கொண்டு வந்தால் நமது கைபேசி, அந்த கைபேசியில் நம்மை அது ஒரு பாஸ்கோடு என்பார்கள். அந்த பாஸ்கோடு நம்மை இதில் செட் செய்தால்தான் நம்முடைய மொபைல் உள்ளதிலே அக்சஸ் செய்யப்படும். அதுபோல்தான் நமது மென்பொருள்கள், ஒவ்வொரு மென்பொருளுக்கும் ஒரு செக்யூரிட்டி, அந்த சைபர் செக்யூரிட்டி என்பது அது கண்காணித்து கொண்டிருக்கிறது. அதில் உள்ள படிப்புகளை பற்றி இங்கே நம்மளுக்கு விவரமாக எடுத்துரைக்க நமக்கு இங்கே நம்முடன் இணைந்து டாக்டர் முகமது இப்ராஹிம் அவர்களுக்கு இந்நிகழ்ச்சிக்கு விழியின் அமைப்பு சார்பாக உங்களை அன்புடன் வரவேற்று எனது தலைமை உரையை நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரன் சகோதரர் நிசார் அலி அவர்களே. அதாவது இன்றைய காலத்துல ஒரு 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 தனி மனித அதாவது ஒரு நாட்டுடைய ஒரு செக்யூரிட்டி என்பது ஒரு ராணுவம் அந்த மாதிரி இருக்கிற மாதிரி ஒரு இன்னைய காலகட்ட டிஜிட்டல் செக்யூரிட்டி அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு சைபர் செக்யூரிட்டி ஒரு முக்கியமானதா இருக்கு. அப்ப அதுல நிறைய வேலை வாய்ப்புகளும் வரக்கூடிய காலங்கள்ல நிறைய வருது. அதனால நம்ம மக்கள் அதை எப்படி பெறுறது, அதுக்கு உண்டான வழிமுறைகள் என்ன, அதை எப்படி நம்ம படிக்கிறது, அதை கொண்டு நம்ம வேலை வாய்ப்புகளை எப்படி பெறுறதுன்ற பத்தி தான் இன்றைய நம்ம நிகழ்ச்சி இருக்கு. இன்ஷா அல்லாஹ் எல்லாரும் கலந்து கொண்டு பயனடைங்க இன்ஷா அல்லாஹ். அடுத்தபடியாக சிறப்பு அழைப்பாளரை அறிமுகம் செய்வதற்காக மண்டல தலைவர் சகோதரர் நூர் முகமது அவர்களை அழைக்கின்றோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ரப்பி ஷ்ரஹ் லி ஸத்ரி வயஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்தத்தம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி. பிஸ்மில்லாஹி அல்ஹம்துலில்லாஹி வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹி அம்மா பஅத். அன்பான சகோதரிகளே, இன்றைக்கு நவீன உலகம் பல்வேறு திசைகளிலே போய்கொண்டிருக்கக்கூடிய காலகட்டத்தில் இன்னும் நம்முடைய மாணவர்கள் எது இந்த உலகத்தினுடைய புதுமையான அல்லது வேலைவாய்ப்பை தரக்கூடிய அல்லது எதிர்காலமிக்க கல்வி என்பதை அறியாத மக்களாக இருக்கிறார்கள். எனவே அவர்களும் அறியும் பொருட்டாக தான் இந்த விழி சார்பாக இந்த நிகழ்ச்சியை ஒவ்வொரு வருடமும் நடத்தி வருகிறோம். ரியாத் மண்டல விழி சார்பாக ஒவ்வொரு வருடமும் நடத்தி வருகிறோம். அந்த வகையில் இன்றைக்கு நம் மத்தியில் இந்த சைபர் செக்யூரிட்டி தொடர்பாக பேச இருக்கக்கூடிய நம்முடைய சகோதரர் டாக்டர் முகமது இப்ராஹிம் அவர்கள் வெறுமனே ஒரு கார்ப்பரேட்டினுடைய சிஇஓவாக மாத்திரம் தன்னை பரிணமித்து கொள்ளாமல் இந்த சமூகத்திற்கு அதாவது படித்த மாணவர்கள் முறையான துறை சார்ந்து அவர்கள் வல்லுநர்வாக ஆக வேண்டும் என்ற அடிப்படையிலேயும், அதே போன்று அந்த ஒரு ஐடி துறையை சார்ந்த பலரும் ஏதோ ஒரு உலகத்திலே ஒதுங்கி கொண்டவர்களைப் போல இல்லாமல் இப்ராஹிம் அவர்கள் இப்பொழுது மலேசியாவிலிருந்து உரையாற்றி கொண்டிருக்கிறார். இப்பொழுது மலேசியாவினுடைய டைம் சற்றேறக்குறைய ஒரு 12:15 மேல் இருக்க வேண்டும். அந்த அளவிற்கு ஒரு மிகுந்த அக்கறையோடு நள்ளிரவையும் கடந்து ஒரு சமூகத்தினுடைய ஒரு வழிகாட்டுதலுக்கு வித்திடக்கூடிய அடிப்படையில் உரையாற்றியிருக்கிறார். அதே போன்று அவர் சைபர் செக்யூரிட்டி ஹில்ஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு நிறுவனத்தை நடத்தி வருகிறார். சற்றேறக்குறைய 20,000க்கும் மேற்பட்ட சைபர் செக்யூரிட்டி நிபுணர்களை உருவாக்கி வருகிறார். அது போன்று மாத்திரமல்லாமல் அவருடைய கடந்த சைபர் செக்யூரிட்டி ஹில்ஸுடைய நிறுவனத்திற்கு முன்பு
குவைத்திலே அவர்கள் பணியாற்றுகின்ற பொழுது அவர் நாஃப் என்று சொல்லக்கூடிய ஒரு அமைப்பை ஏற்படுத்தி அதன் மூலமாக வெளிநாடுகளுக்கு வரக்கூடிய இளைஞர்களுக்கு, படித்த இளைஞர்களுக்கு முறையான வழிகாட்டுதலை கொடுத்து அவர்களை எம்எஸ்சி, எம்சிஎஸ் மைக்ரோசாஃப்ட் சர்டிபிகேட், அதே போன்று சிசிஎன்ஏ என்று சொல்லக்கூடிய நெட்வொர்க் சர்டிபிகேட் உள்ளிட்ட பல்வேறுபட்ட படிப்புகளை அவருக்கு ஆலோசனை வழங்கி அவர்களை படிக்க வைத்தது மாத்திரமல்லாமல் அவர்களுக்கு உரிய வேலைகளையும் பெற்றுக்கொண்டு அந்த வேலையை பெற்றுக்கொண்ட அந்த மாணவரின் மூலமாக புதிய புதிய நபர்களுக்கு வேலை வாய்ப்புகளை ஏற்படுத்தக்கூடிய அந்த தளங்களிலும் பணி செய்து கொண்டிருக்கிறார். அது மாத்திரமல்லாமல் தாயகத்திலே அணையா அடுப்பு என்ற ஒரு கட்டணம் இல்லாத இலவச உணவு விநியோகத்தை செய்து வருகிறார்கள். அதிலே குறிப்பாக கடந்த ரமலானில் மட்டும் ஒரு நாளைக்கு 5000த்திற்கும் மேற்பட்ட உணவுப் பொதிகளை நோன்பு பிடிப்பவர்களுக்கும், அதே போன்று ஒவ்வொரு நாளும் காலை நேரங்களிலே, மதிய நேரங்களிலே அங்கு பசியோடு காத்திருக்கக்கூடிய மக்களுக்கு உணவு கொடுக்கக்கூடிய அந்த திட்டத்திலும் ஒரு அங்கமாக இருக்கிறார். அது தாண்டிய பல்வேறுபட்ட சமூக பணியையும் செய்து கொண்டு வருகிறார். எனவே இந்த நிகழ்விலே கலந்து கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கும், இந்த நிகழ்வை அவதானித்துக் கொண்டிருப்பவர்களுக்கும் இதிலிருந்து ஒரு செய்தி கிடைக்க வேண்டும் என்ற அடிப்படையிலே தான் அவரை அறிமுகப்படுத்துவதற்கான ஒரு பொறுப்பை நாம் எடுத்தோம். ஏதோ அவரை புகழ வேண்டும் என்ற அடிப்படையெல்லாம் துளியும் கிடையாது. ஆனால் அன்பான சகோதரர்களே, நாம் படிக்கக்கூடிய மாணவர்களாக இருக்கட்டும் அல்லது அந்த மாணவர்களுக்கான வழிகாட்டக்கூடிய பெற்றோர்களாக இருக்கட்டும், நாம் நமக்குள்ளே சுருங்கி விடாமல் நம்மை சார்ந்திருக்கக்கூடிய ஒரு சமூகத்திற்கு, நாம் சார்ந்திருக்கக்கூடிய மக்களுக்கு ஏதாவது ஒரு வகையிலே ஒரு நல்ல பயனை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையிலேயும் தன்னுடைய செயல்பாடுகளை நம்முடைய சகோதரர் முகமது இப்ராஹிம் அவர்கள் வைத்திருக்கிறார். எனவே அந்த அவருடைய செயல்பாடுகளுடைய அடுத்த கட்டமாக பாரதிதாசன் யூனிவர்சிட்டியோடு ஒரு ஒப்பந்தம் மேற்கொண்டு அதில் இருந்து மாணவர்களுக்கு குறைந்த கட்டணத்திலே சைபர் செக்யூரிட்டி ட்ரைனிங் கொடுக்கப்பட்டு வருகிறது. அதே போன்று ஜமால் முகமது கல்லூரியோடு ஒரு ஒப்பந்தம் செய்யப்பட்டு தமிழகத்தில் இருக்கக்கூடிய பெரும்பகுதியான கல்லூரிகளிலே ஒப்பந்தம் செய்யப்பட்டு இந்த சைபர் செக்யூரிட்டி சம்பந்தமான ஒரு தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்குவதிலே மிகுந்த ஈடுபாடுகளோடு இருக்கிறார்கள். எனவே இந்த நிகழ்வுகளை அவதானித்திருக்கக்கூடிய நீங்கள் உங்களுடைய எண்ணங்களை பரந்த எண்ணங்களோடு பிறருக்கும் உதவி செய்யக்கூடிய ஒரு நல்ல எண்ணங்களை வளர்த்து அதன் மூலம் உங்களுடைய பொருளாதார வளத்தையும் உங்களுடைய உடல் உழைப்பையும் தாங்களுக்கும் தாங்களை சார்ந்திருக்கக்கூடிய அந்த சுற்றத்திற்கும் பகிர்ந்து கொள்ள வேண்டும். அதே அடிப்படையிலே தான் தமிழிலே புறநானூற்று பாடலிலே ஒரு வார்த்தை உண்டு, கடுகுள்ளம் தான் என்ற உள்ளம் கடுகுள்ளம், தான் தன்னுடைய குடும்பம் தன்னுடைய உறவுகள் என்ற உள்ளம் துவரம்பெருக்கு அளவு துவரை உள்ளம், தான் தன் உலகம் தன் சார்ந்திருக்கக்கூடிய மக்கள் என்று ஒரு பரந்த உலகத்திலே வாழக்கூடியவர்களுடைய உள்ளம் இந்த உலகம் இந்த உலகத்தை விட பெரிய உள்ளம் என்று சொன்னார்கள். அந்த அடிப்படையில உங்களுடைய செயல்பாடுகளை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையிலே தான் இங்கே கலந்து கொண்டிருக்கக்கூடிய மக்களுக்கு இது ஒரு செய்தியாக இருக்க வேண்டும் என்ற அடிப்படையில சகோதரர் டாக்டர் முகமது இப்ராஹிம் அவர்களை அறிமுகப்படுத்துகிறோம். எனவே நீங்களும் நானும் அவருடைய பல செய்திகளை கேட்பதற்காக காத்திருக்கிறோம். எனவே அவர் தொடர்வார் என்று எதிர்பார்க்கிறோம். இதுவே அவருடைய அறிமுகம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரன் சகோதரர் நூர் முகமது அவர்களே. அடுத்தபடியாக இந்த இணைய மேடை சிறப்பு பேச்சாளர் டாக்டர் முகமது இப்ராஹிம் அவர்களிடம் ஒப்படைக்கப்படுகிறது. அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ். ரப்பி ஷ்ரஹ் லி ஸத்ரி வ யஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்ததம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி. ரப்பி ஸித்னி இல்மா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையால் நாமெல்லாம் இன்று சைபர் செக்யூரிட்டியை பற்றிய ஒரு விழிப்புணர்வு நிகழ்ச்சியிலே, குறிப்பாக கல்வி விழிப்புணர்வு நிகழ்ச்சியிலே மிகவும் முக்கியமான ஒரு துறை என்று சொல்லலாம் சைபர் செக்யூரிட்டி. அதை பற்றிய ஒரு கலந்துரையாடல், அதை பற்றிய ஒரு விழிப்புணர்வு என்று நான் இந்த நிகழ்ச்சியை பார்க்கிறேன். ஏன்னா லாஸ்ட் இயர் நம்ம பண்ணோம், ஆனால் உண்மையாக பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயருக்கும் இந்த இயருக்குமே சைபர் செக்யூரிட்டி ஹஸ் சேஞ்ச்ட். 100% கிடையாது, 200% சேஞ்ச் ஆயிடுச்சு. எதிர்பார்க்காத அளவு. என்ன, இப்போ போன வருஷம் படிச்சிருந்தவங்களும் இந்த வருஷம் படித்தவங்களும் தே கேனாட் கம்பீட் இன் ஜாப், அந்த அளவுக்கு மாற்றங்கள். ஸோ இது டெக்னாலஜியில் தொடர்ச்சியாக நடந்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய சேலஞ்ச். என்ன, நம்ம டைரெக்டாக அந்த சப்ஜெக்ட், அந்த டைம் இல்லாதனால டைரெக்டாக அந்த சப்ஜெக்டுக்குள்ளே போகிறேன். இன்னைக்கு எல்லாருக்குமே தெரியும் ஆந்த்ராபிக் ஏஐ அப்படின்னு ஒரு டாபிக் எல்லாமே கேள்விப்பட்டிருப்பீங்க. எத்தனை பேர் கேள்விப்பட்டிருக்கீங்க?
ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம், சாட் பாக்ஸில் டைப் பண்ணலாம். ஆன் டிராஃபிக் ஏஐ டைப் பண்ண முடியுமா? ஆமாம். எவ்வளோ பேருக்கு தெரியும்? எஸ் ஆர் நோ ரைஸ் பண்ணுங்க, இல்லைன்னா டைப் பண்ணுங்க எஸ்னா சாட் பாக்ஸில். நோ நோ ஓகே இல்லை வேணாம். ஃபைன். தெரிஞ்சவர்கள் ரொம்ப கம்மியாக தான் இருக்கீங்க அந்த ஹை. அதாவது இன்னைக்கு உலகத்தையே புரட்டி போட்டு மக்களை எல்லாம் ஒரு விதமான சிந்தனையில் ஆழ்த்திருக்கக்கூடியதான் அந்த ஆந்த்ராஃபிக் என்ற கம்பெனி. அதோடைய ப்ராடக்ட் தான் கால் கிளாட். கிளாட்னா இப்போ சொன்னால் எல்லாத்தையும் தெரியும் நினைக்கிறேன். ஓப்பன் ஏஐ கிளாட், CLAUD. இது எத்தனை பேருக்கு தெரியும்? சாட் ஜிபிடி மாதிரி கிளாட் நிறைய. ஆமாம், கிளாட். எஸ், கிளாடோடைய கம்பெனி தான் ஆந்த்ராஃபிக், அதனுடைய நிறுவனம். ஸோ இப்போ இதில் என்ன சொல்ல வரேன்னா, இந்த கிளாட் அப்படின்ற அந்த ஏஐ சிஸ்டத்தை கொண்டு வந்தோடனையும் ஆல்மோஸ்ட் ஸ்டாக் மார்க்கெட்லாம், குறிப்பாக சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் கம்பெனிஸ், சர்வீஸ் இண்டஸ்ட்ரீஸ், ஐடி சர்வீஸ் இண்டஸ்ட்ரிலாம் மிகப்பெரிய ஒரு அடியை வாங்குச்சு. பல $1 பில்லியன் லாஸ் ஆச்சு. நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணால் தெரியும். இந்த லாஸ்ட் ஒரு 4 months மட்டுமே ஏறக்குறைய 76,000க்கு மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பல கம்பெனிகளில் பல பேர் இழந்திருக்காங்க. many people have been removed from the job. என்னடா அது கிளாட் அப்படின்னு சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட்ஸ் நத்திங் பட் இட் டஸ் லைக் ஏஜென்டிக் ஏன்னு சொல்லுவாங்க. நம்மளுடைய மனிதன் செய்யக்கூடியதை ஏஐ நம்ம செய்கிறதெல்லாம் கற்றுக்கிட்டு அதுவும் இப்போ கோடிங்லேருந்து வெப்சைட்லேருந்து பண்ண ஆரம்பிச்சிருச்சு. குறிப்பாக ஒரு வெப்சைட்டை இன்னைக்கு ஒரு 5 minutes பண்ணிடலாம். ஒரு மொபைல் ஆப்பை ஒரு 15 minutes பண்ணிடலாம். ஒரு காம்ப்ளிகேட்டட் ஒரு சிஆர்எம் அப்ளிகேஷனை 20 minutes நீங்களே பண்ணிடலாம். இதெல்லாம் நோ கோட், கோடிங் நாலேஜ் தேவை கிடையாது. நம்ப முடியுதா? கோடிங் நாலேஜ் தேவை கிடையாது. சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் இருக்குன்னு தேவை கிடையாது. நீங்கள் ஃபைனான்ஸ் படிச்சிருக்கலாம், மெக்கானிக்கல் இன்ஜினியராக இருக்கலாம். என்ன தெரியணும்? யாராவது சொல்ல முடியுமா? டைப் பண்ணுங்களேன். இப்போ எல்லாத்துக்கும் மட்டும் என்ன சாஃப்ட்வேர் டெவலப் என்ன தெரியணும்? டைப் பண்ணுங்களேன் இதை சாட் பாக்ஸில். என்ன தெரிஞ்சிருக்கணும்? ஹவு டு யூஸ் கிடையாது. C++, சாரி, எதுவுமே கிடையாது. கோடிங் தேவையே இல்லை. அதான் சொல்ல வர்றேன். நோ கோட் பிளாட்ஃபார்ம் இதுக்கு பேர். என்ன தெரியுமா தெரியணும்? ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங். மாஷா அல்லாஹ், முகமது நதீம் கரெக்டாக சொன்னார். ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங். எப்படி நம்ம சாட் ஜிபிடி கொடுக்குறீங்களே, என்ன ப்ராம்ப்ட் கொடுத்தா என்ன அவுட்புட் வரும், இது தெரிஞ்சால் போதும். இட்ஸ் கால் ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங். எப்படி அந்த டூலை யூஸ் பண்ணணும் தெரியுமே ஒழிய யூ டோன்ட் ஹேவ் டு நோ எனிதிங். ஸோ இப்போ இது மிகப்பெரிய ஒரு சேலஞ்சஸை இன்னைக்கு இண்டஸ்ட்ரியில் ஏற்படுத்தியிருக்கு. குறிப்பாக நம்ம ஏதை முக்கியமாக சொல்லணும்னா, இன்னைக்கு வார் சுச்சுவேஷனில் உங்களுக்கு எல்லாமே தெரியும், மிடில் ஈஸ்ட் நடந்த வாரில் அதிகமாக யூஸ் பண்ணப்பட்ட சாஃப்ட்வேர் கிளாட். மீட் பண்ணிக்கீங்களா? ஓகே, எல்லாத்தையும் மீட் பண்ணி. ஸோ அதிகமாக யூஸ் பண்ணப்பட்ட சாஃப்ட்வேர்னா கிளாட். ஒரு வார்ல டெசிஷன் எடுக்கணும், எந்த இடத்த அடிக்கணும், எப்படி பண்ணணும், தேர் யூசிங் ஏஐ. சரி, அங்கேயும் ப்ராம்ப்டிங் தான். நோ கோடிங். ஸோ இது எதுக்கு சொல்ல வரேன்னா, இன்னைக்கு இந்த கிளாட் ஏஐன்றது நீங்கள் கூகுளில் கொஞ்சம் போய் சர்ச் பண்ணுங்க, ஜிம்மினிலே வரும், நீங்கள் போட்டிங்கன்னா வரும். இட் இஸ் கம்ப்ளீட்லி சேஞ்ச் த வே வி ஆர் திங்கிங். இதுக்கு ஒரு அபாயகரமான ஒரு எதிர்காலத்தை நோக்கி நாம் எல்லாம் நகர்ந்து கொண்டிருக்கிறோம். மாற்று கருத்தே கிடையாது. அப்ப இந்த ஃபியூச்சர்ல என்ன ஆக போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் எனக்கு நான் ப்ரோக்ராம் பண்ணுவேன், அது பண்ணியிருக்கிறது, இதெல்லாம் நோ. ஒன்லி பீப்புள் ஹூ நோ ஹவு டு யூஸ் டூல்ஸ். ஸ்கில்ஸ் என்ன தெரியுமா தேவைப்படும்? ஹவு டு யூஸ் த எக்ஸிஸ்டிங் டூல்ஸ், மேக் த பெஸ்ட் யூஸ் ஆஃப் இட். ஓப்பன் ஏஐ, சாட் ஜிபிடி, எது எடுத்தாலுமே
நீங்கள் அதை யூஸ் பண்ணக்கூடிய அந்த தகுதி, அந்த திறமை யாருக்கு இருக்கிறதோ அவர்கள் தான் எதிர்காலத்தை தக்க வைக்க போறாங்க. அது எல்லாருக்குமே, டாக்டர்ஸ், ஃபைனான்சியல், லாஜிஸ்டிக்ஸ், என்ன ஸ்டாக் மார்க்கெட். எதுக்கு சொல்றேன்னா, ஸ்டாக் மார்க்கெட்டை இன்னைக்கு கிளாட் ப்ரெடிக்ட் பண்ணுது. ஸோ இது ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு என்ன சொல்றது, நம்ம எதிர்பார்க்க முடியாத அளவில் மாற்றம். நம்ம நினச்சிக்கிட்டு இருப்போம் இங்கே ஆஃபீஸில் நான் வேலை இருக்குதெல்லாம் மாற்ற முடியாதுன்னு. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, உங்கள் வேலையை கற்றுக்கிறதுக்கு உங்கள் லேப்டாப்லேயே பெரிய பெரிய கம்பெனியில் என்ன பண்ணுறாங்கன்னா, ஏஜென்ட்னு ஒரு டூலை போட்டுட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்றத ஒரு வருஷத்துக்கு 6 மாதத்துக்கு மானிட்டர் பண்ண போகுது. ஸோ இப்ராஹிம் என்னென்னலாம் ஒர்க் பண்ணுறாரு டெய்லி மானிட்டர் பண்ணி ஆஃப்டர் 6 months நீங்கள் போய்ங்க இது பண்ணிக்கிறோன்னு சொல்லிடுவாங்க. ஸோ யூ ஆர் டூயிங் ரிப்பீட்டட் ஜாப், யூ வில் ரீப்ளேஸ். இது ஆல்ரெடி நடந்துக்கிட்டு இருக்கு. ஸோ இது மாதிரி ஒரு உலகத்தில் இருப்பேன். சரி, ஓகே, இதுக்கு சைபர் செக்யூரிட்டிக்கு என்ன சம்பந்தம்? சரி, நீங்கள் சைபர் செக்யூரிட்டி பற்றி பேச வந்துட்டு கிளாட் ஏஐ, வேலை வாய்ப்பு, சாஃப்ட்வேர் கோடிங் பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்ட்டு அதை கனெக்ட் பண்ண முடியுதா? இந்த ரீசெண்டாக ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருந்தாங்க கிளாட் ஏஐலேருந்து. யாருக்காவது தெரியுமா? மாஷா அல்லா. மறுபடிக்கும் முகமது நதீம், ஐ திங்க் இஸ் ஆல்ரெடி யூஸிங் கிளாட். மைத்தோஸ் அப்படின்னு ஒரு சாஃப்ட்வேர் ஏஐ யூஸ் பண்ணியிருக்காங்க. என்ன பண்ணுவோம்னா, சைபர் செக்யூரிட்டியில் நம்ம என்ன பண்ணுவோம்னா, போய் கம்பெனிஸ்க்கு பென் டெஸ்ட் பண்ணி கொடுப்போம். உங்களில் என்ன பிரச்சனை இருக்குன்னு கண்டுபிடிப்போம். நீங்கள் என்ன வல்னரபிலிட்டி இருக்குது, வீக்னஸ் இருக்குது, சாஃப்ட்வேர் அப்டேட் பண்ணுங்க, இந்த லைசன்ஸ்லாம் மாற்றணும், பாலிசி சரியில்லை, இதெல்லாம் சொல்லுவோம். இவ்வளவு என்னது லூப் ஹோல் இருக்குது, ஹேக்கர்ஸ் கேன் அட்டாக்னு சொல்லுவோம். இதுக்கு நாங்கள் ஒரு டீமை வச்சு டூலை வச்சு பண்ணுவோம். சுபானல்லா, இந்த மைத்தோசி வந்தவனையும் இட் கேன் டூ ஆட்டோமேட்டட் பென் டெஸ்டிங். சாப்டர் க்ளோஸ். சைபர் செக்யூரிட்டி ஜாப் இன்னைக்கு இல்லாமல் ஆயிடுச்சு. இட் கேன் கோ அண்ட் டூ த என்டையர் அசஸ்மெண்ட் ஆஃப் பேங்க் அப்ளிகேஷன், ஏர்வேஸ், இது அதுவே பண்ணி கொடுக்கும். இதில் இப்போ ரீசெண்டாக நீங்கள் ஐசிஐசி பேங்க், ஹெச்டிஎஃப்சி பேங்க் இந்தியாவில் பெரிய நியூஸ் வந்துச்சு. ஆர்பிஐலேருந்து பெரிய நியூஸ் வந்துச்சு. என்னென்னா, தேர் அஃப்ரைட் இந்த டூலை வச்சு எவனா ஒருத்தர் ஐசிஐசி பேங்கையோ, ஹெச்டிஎஃப்சி பேங்கையோ, இல்லை வேற ஏதாவது ஒரு பேங்கையோ, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவோ போய் அனலைஸ் பண்ணி பார்த்து என்ன ப்ராப்ளம் கண்டுபிடிச்சிட்டான்னா அதை வச்சு இன்ஃபர்மேஷன் வச்சு ஹேக் பண்ணிடலாம். பட் தே கிவன் இமிடியேட் அலர்ட், ஆல் த பேங்க் ப்ளீஸ் யூஸ் திஸ் டூல், டெஸ்ட் இட், மேக் ஷூர் யூ ஃபிக்ஸ் இட். இது ஆல்மோஸ்ட் லாஸ்ட் மந்த் தான் நடந்துச்சு. நீங்கள் போய் கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்க. ஸோ என்ன சொல்கிறேன்னா, எவ்ரி திங் இஸ் கெட்டிங் ஆட்டோமைஸ்ட், எவ்ரி திங் இஸ் கெட்டிங் ஹியூமன்லேருந்து ஆட்டோமேட்டடாக ஏஐக்கு மாறிக்கிட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் நம்ம என்ன படித்தா வேலை கிடைக்க போகுது? இதான் இன்னைக்கு டாபிக். கரெக்டாக இதை நம்ம பேசணும். வழிகாட்டில் என்ன படித்தா உங்களுக்கு வேலை கிடைக்கும்? 100 ரூபாய். ஆமாம். நான் இப்போ ரீசெண்டாக லால்குடியில் ஜும்மா தொழுதுட்டு ஜும்மா பயன் பண்ணிட்டு ஒரு 30-40 பேர் இருந்தாங்க. அந்த இளைஞர்களுக்கு இதே டாப்பிக்கில் பேச சொன்னாங்க. எதிர ஃபியூச்சர் என்ன படிக்கணும். நான் சொன்னேன், யாராலையும் ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. இதுதான் ரியாலிட்டி. அதாவது நான் வேணா ஒரு மிகைப்படுத்தி சொல்லலாம், நான் அப்படி படித்தேன், இப்படி படித்தேன், இதை படிங்க, அதை படிங்க சொல்லலாம். பட் இது எல்லாமே மாறப்போகுது. நம்ம கிவிங் ஒரு 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 கசப்பான உண்மைன்னு சொல்லலாம். ஆனால் இதுதான் ரியாலிட்டி தான். நோபடி கேன் ப்ரெடிக்ட் த ஃபியூச்சர். அந்த மாதிரி மாறிட்டு இருக்கு. அப்போ நான் ஒரே ஒரு விஷயத்த சொன்னேன், என்னன்னா, ஃபியூச்சர் பிலாங்ஸ் டு சம்மன் ஹூ லேர்ன்ஸ் த டெக்னாலஜி குவிக்லி. நாட் கோடிங், நாட் சைபர் செக்யூரிட்டி, நாட் டேட்டாபேஸ். நோ, இன்னைக்கு வரக்கூடிய மாற்றங்களை எப்படி நம்ம யூஸ் பண்ணணுன்ற அந்த தகுதியை, அந்த ஸ்கில்லை யாரை வளர்த்துக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் ஃபியூச்சர். ஏஐ வந்துட்டு கற்றுக்கணும், அந்த டூலை எப்படி யூஸ் பண்ணணும். ஏஐ போய் ப்ரோக்ராம் பண்ண தேவையில்லை, அந்த இன்டர்ஃபேஸ் எப்படி யூஸ் பண்ணணும். சைபர் செக்யூரிட்டியா இப்போ கற்றுக்கணும், என்ன தெரியுமா தெரியணும், அந்த இன்டர்ஃபேஸை யூஸ் பண்ணி எப்படி நீ ஒரு டெஸ்டிங் பண்ணணுன்ற கற்றுக்கணும். யூ டோன்ட் ஹேவ் டு நோ கோடிங் லாங்குவேஜ். இதுவே ரிப்போர்ட்டை ஃபுல்லாக கொடுக்குது. அப்போ யூ ஷுட் பி லேட்டஸ்ட் நடக்கக்கூடிய, நம்ம பழைய காலத்தில் சொல்கிறோம், எப்படி சொல்லுவோம், ஜென்ரல் நாலேஜை வளர்த்துக்கணும் போல. இன்னைக்கு அதான், இன்னைக்கு ஒரு இது முகமது நதீம் தான் அடிக்கிறாரு. ஆந்த்ராபிக் ஏஐ, கிளாட், மைத்தோஸ்ன்றது. ஏன்னா இஸ் அப்டேட்டட், மேபி ப்ராபப்லி இஸ் ஒர்க்கிங் இன் த ஃபீல்ட். இந்த மாதிரி இருக்கக்கூடியவங்களுக்கு மட்டும்தான் தே வில் பி ஏபிள் டு சஸ்டைன் இந்த ஜாப் மார்க்கெட், எனி ஃபீல்டு. இன்னைக்கு ஃபைனான்ஸில் மாறிடுச்சு. இன்னைக்கு
மெடிக்கல் ஃபீல்டில் மாறிக்கிட்டு இருக்கு. பட் ஆனால் இது எல்லாம் தாண்டி, இந்த ஸ்கில்லாம் தாண்டி ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் ரீப்ளேஸ் பண்ண முடியாது. அது என்னன்னா ஹியூமனைசிங் திஸ் டெக்னாலஜி, ஹியூமன் டச். என்னதான் ஏஐ வச்சுருந்தாலும் அதில் 99.99 சொல்லலாம், இந்த 0.001 அது இல்லைன்னா அங்கே அவுட். இப்போ தட்ஸ் வேர் ஹியூமன் இஸ் ரெக்வயர்ட். எல்லாமே அது பண்ணிட்டு போச்சுன்னா அப்புறம் எவ்வளவோ ராங் டிசிஷன் எடுத்துச்சுன்னா யாரையும் திருப்ப முடியாது. கரெக்டாக? அப்போ அந்த ஹியூமன் டச் தேவைப்படுது. அப்போ அங்கே தான் நம்ம வரோம். ஸோ தட்ஸ் வேர் இட்ஸ் ரிக்வயர்ட் சப்ஜெக்ட் மேட்டர் எக்ஸ்பர்ட். ஐ வில் சே எஸ்எம்இன்னு சொல்லுவோம். You have to become subject matter experts in your field. Finance, mechanical, civil, medical, logistics, IT, whatever it may be, you have to become subject matter experts. அந்த தொழில் சார்ந்த அறிவை நீங்கள் வச்சுருக்கணும். அந்த அறிவை யூஸ் பண்ணுறதுக்கு டெக்னாலஜி யூஸ் பண்ண தெரிஞ்சுக்கணும். அடுத்த லெவல் இது ரெண்டு இருந்தால் தான் இட்ஸ் கோயிங் டு பி ஏஐ வித் சப்ஜெக்ட் மேட்டர் எக்ஸ்பர்ட். போத் ஆஃப் தம் ஆர் கோயிங் டு காம்ப்ளிமெண்ட் அண்ட் create the future. This is what is going to happen. இப்போ நாங்கள் எங்களுடைய ப்ராடக்டை வந்து சைபர் செக்யூரிட்டியில் இருக்கேன். லாஸ்ட் இயரே we have used Claude. Last year we have automated our testing. So we are ahead of, because we have something called research and R&D department எங்கள் கம்பெனியில் இருக்கு. We have put a separate investment R&D. We developed such a way that இதுதான் வரப்போகுது தெரிஞ்சு நாங்கள் அதை முன்னாலே பண்ணிட்டோம். We are at least one step ahead and we are able to, we already started doing it 6 months back. இன்னைக்கு கிளாட்ல உள்ளது. அதனால் we are able to survive. We know that what is going to come. ஸோ இந்த மாதிரி அண்ட் we have ஹியூமன் ரிசோர்ஸோடைய ஸ்ட்ரென்த் நம்ப மாட்டீங்க. இன்னைக்கு ரொம்ப கம்மியாகிட்டே வருது. They only people who knows how to use, how to prompt, how to our subject matter expert is required. ஸோ இந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு சேஞ்சிங் சுச்சுவேஷன் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். ஸோ அதில் நம்மளுக்கு நான் சொன்ன மாதிரி ரெண்டு விஷயம் தான். ஒன்று, எந்த தொழிலாக இருந்தாலும் யூ ஹேவ் டு ஹேவ் அ சப்ஜெக்ட் நாலேஜ். அந்த சப்ஜெக்டில் யூ ஹேவ் டு பி எக்ஸ்பர்ட். அதை யாரையும் மாற்ற முடியாது. சரியா? டாக்டர் இருக்கார், மெடிக்கலாக இருக்கார், லாயராக இருக்கலாம், அந்த நாலேஜ் நம்மள்ட்ட இருக்கணும். தென் யூ ஷுட் நோ ஹவு டு அடாப்ட் டெக்னாலஜி. டெக்னாலஜி இல்லாமல் எல்லா ஃபீல்டும் எந்த ஃபீல்டு இன்னைக்கு மக்கள்கிட்ட போய் சேர போகிறது கிடையாது, மாறிக்கிட்டு இருக்கு. அப்போ யூ நீட் டு லேர்ன் ஏஐயில் உள்ள டூல்ஸ். இன்னைக்கு ஒன்றும் கிடையாது. தெர் இஸ் a site called Claudeலேயே போயிட்டு நான் நேற்று ஒரு டாக்குமெண்ட் பண்ணேன். இட் கிரியேட்டட் அ வெப்சைட் ஃபார் மீ. I'm launching a new training for entrepreneurship, training for technology based training. இதுக்கு ஒரு சைட் உருவாக்கணும்னா வித்தின் 10 minutesல அதுவே சைட் கோடெல்லாம் கொடுத்துருச்சு. அந்த சைட்டை கிளிக் பண்ணி லான்ச்னு கொடுத்தோன்னு என்னுடைய டொமைனில் போய் லான்ச் ஆயிடுச்சு. இட் டுக் 10 minutes ஃபார் மீ. இதை நான் நார்மலாக பண்ணணும்னா ஒரு 2 டெவலப்பரை வச்சு 1 மாதம் கொடுத்து அவனுக்கு ரிவ்யூ கொடுத்து, இங்கே ரிவ்யூ நான் வாயில் சொல்கிறேன். I even டைப். நான் வாயில் வாய்ஸ் மெசேஜ் தான் கொடுக்குறேன். I don't like this. Can you change this concept? I'm not happy with that. Bring this. It's happening. On the fly, things are changing and site is ready. It's up now. Mobile app. It's creating its own mobile app. You just need to, host in the cloud. So, இதுதான் இன்னைக்கு உள்ள ரியல் நீடட் ஸ்கில் ஃபார் எவ்ரி ஒன். அதை நம்ம முதல்ல ஆரம்பிக்கணும்னு சொன்னேன். சைபர் செக்யூரிட்டி போயிட்டு எல்லாம் மறுபடியும் கேரியருக்கு நான் சொல்ல நான் காட்டுற ஸ்லைடு. பட் இட்ஸ் நாட் கோயிங் டு மேக் இன் த லாஸ்ட் 1 month ஈவன் ஐ ஸ்டாப் டாக்கிங் அபவுட் டூ மச் அபவுட் டெக்னாலஜிஸ். சைபர் செக்யூரிட்டி படி கோடிங் இதெல்லாம் தேவை. யூ நீட் டு நோ ஹவு டு யூஸ் த டூல்ஸ். ஓகே, ஸோ வித் தட் ஐ வில் ஜஸ்ட் ஜம்ப் இன் நவ். நம்ம ப்ரெசன்டேஷன் போவோம். ஏன்னா எல்லாருக்குமே வந்து பயம் இருக்கும், என்னடா இப்படி மாறுதுன்னு. பட் ஐ திங்க் யூ டோன்ட் ஹவ் டு வரி. ஸ்டில் தெர் ஆர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். வாட் ஐ வில் டெல் யூ. ஓகே, ஸோ alhamdulillah, this is the presentation I prepared. I'll just quickly run through. இப்போ நான் பார்த்தீங்கன்னா இந்த ஆல்மோஸ்ட் 25 years, ஆல்மோஸ்ட் 28 years ஆக போகுது இந்த ஃபீல்டில் இருந்து. ஐ ஹவ் டன் ஸோ மச் ஆஃப் சர்டிஃபிகேஷன். சிஸ்கோவில் டாப், அதாவது டாக்டரேட் இன் நெட்வொர்க்கிங் சொல்லுவாங்க, 2004 முடித்தேன். 2004 முடித்தேன். இன்னைக்கு ஆல்மோஸ்ட் 22 years ஆயிடுச்சு. Every year I have to write the exam to keep the certification. Exam எழுதணும். 8 hours lab. There are only 5 places in the globe: Singapore, US, Australia,
யூகே, அங்கே தான் போய் எழுத முடியும் எக்ஸாம். 8 hours போய் ப்ராக்டிக்கல் எக்ஸாம் எழுதி 80% எடுத்தால் தான் பாஸ் மார்க். 2004 ஃபர்ஸ்ட் எக்ஸாம் எழுதுனா ஃபெயில் ஆகிட்டேன், செகண்ட் எக்ஸாமில் பாஸ் ஆனேன். 8 hours அப்படியே காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் உட்காந்துருக்கணும். அதில் முடிக்கும் போது அது ஈவினிங் ரிசல்ட் சொல்லுவான், 80% பாஸ் மார்க் இருந்தால் தான். எவ்ரி திங் லேப், நோ தியரி, எல்லாம் ரியல் டைம் சேலஞ்சஸ். இன்டர்நெட் நம்ம கொண்டு வரணும் அன்னைக்குள்ள சூழ்நிலை. இன்னைக்கு அந்த 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 சர்டிஃபிகேஷன் இன்னைக்கு தேவையா? பிக் கொஸ்டின் மார்க் இன்னைக்கு உள்ள சூழ்நிலை. நம்ம காசு அன்னைக்கு வந்து ஆல்மோஸ்ட் ஐ திங்க் இட் வாஸ் லைக் $1,500. நான் சொன்னது 25 years முன்னால. நான் போயிட்டு சிங்கப்பூர் போனேன்னா போய் to and fro ஒரு 2000. ஸோ ஒரு $5,000 இருந்தால் தான் நான் எக்ஸாம் எழுத முடியும் அன்னையுடைய சூழ்நிலையில். அதுபோல் ஐ ஹவ் டு ஸ்பெண்ட் ஆல்மோஸ்ட் 1 year டு ஸ்டடி, 6 months மினிமம், மேக்ஸிமம் 1 year டு ஸ்டடி, ப்ராக்டிஸ், ஸ்பெண்ட் லாட் ஆஃப் மணி. இன்னைக்கு அப்படியே கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆயிடுச்சு. இன்னைக்கு சிசிஐன்னு சொன்னால் இன்னைக்கு மார்க்கெட்டில் என்ன எடுப்பானா அப்படின்றது ஒரு பெரிய கொஸ்டின் மார்க். மேபி இட்ஸ் ஸ்டில் தேர், பட் ஐம் சேயிங் தி திங்ஸ் ஆர் சேஞ்சிங். இட்ஸ் நாட் கிவன் தட் வெயிட். ஸோ நம்ம படித்த இந்த சிஸ்கோ, மைக்ரோசாஃப்ட் அது எல்லாம் படித்து வச்சுருக்கோம். இட்ஸ் குட். ஐ எம் ஸ்டில், தட் இஸ் வாட் வாஸ் ஹெல்ப் மீ. பட் வரக்கூடிய ஜென்ரேஷன், வரக்கூடிய காலங்களில் it is something is going to change rapidly. People are not going to look at your certification. People are not going to look at your degree. They are going to say whether you can solve my problem. அதான் கேட்க போறாங்க. மியூட் பண்ண கொஞ்சம் நல்லா இருக்குமே. அப்துல் காதர். ஓகே. ஸோ இதுதான் நம்ம நடக்க போகக்கூடிய ஒரு யதார்த்தமான உண்மை. அதனால இப்போ நம்ம என்ன சொல்ல வரோம்னா, மெயினாக எதுக்கு சொல்ல வரோம்னா, இது எல்லாம் ஓகே, பட் இப்போ நம்ம வரக்கூடிய ஜென்ரேஷனுக்கு நம்ம கரெக்டான முறையில் கைட் பண்ணணும். இல்லைன்னா வி டோன்ட் வாண்ட் டு டூ த சேம் மிஸ்டேக்ஸ். நம்ம சொல்ல அதைப்படி இதைப்படி ப்ரெஷர் பண்ணுறோமா இல்லையா? பேரண்ட்ஸ் என்ன பண்ண, நீ இதெல்லாம் படித்து முடிச்சுட்டு வா, இப்படி சொல்ல பண்ணணும்னா, ஐம் சாரி, இட்ஸ் கோயிங் டு சேஞ்ச். ஐம் அகெயின் டெல்லிங் ஃப்ரம் த ஸ்டார்ட் ஆஃப் த ப்ரோக்ராம் டெல்லிங் இட்ஸ் கோயிங் டு சேஞ்ச். வி ஹவ் டு அவேக். சரியா? ஸோ என்னுடைய ப்ரொஃபஷன் ஓகே, ஐ ஹவ் டன் ஸோ மெனி திங்ஸ். ஐ ஹவ் ஸ்டடிட், எங்கெங்கேயோ போனேன். இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இன்ஜினியராக இருந்து ஐடிக்கு மாறி, சிஸ்கோவுக்கு போய், மைக்ரோசாஃப்ட் போய், VMware வந்து வேர்ல்டு லெவலில் பல இடத்துக்கு போயிட்டு வந்திருக்கேன் அல்ஹம்துலில்லாஹ். ஸோ 25 yearsல இட்ஸ் ஆல் அபவுட் பேஷன். ஐ பிகம் என்டர்பிரனர், ஸ்டார்டட் 3 companies. இன்னைக்கு எங்களுடைய கம்பெனி வந்து வேர்ல்டில் டாப் 6 பொசிஷனில் சைபர் செக்யூரிட்டியில் இருக்கிறோம். சைபர் செக்யூரிட்டி ஆட்டோமேஷனில் ட்ரஸ்டான ஒரு ப்ராடக்ட் வச்சுருக்கோம். வேர்ல்டு லெவலில் 6th லெவலில் இருக்கும். பை G2, கார்ட்னர் G2ன்னு தெரியும், அதில் இருக்கும். In the last 2 years, no matter, we have changed almost drastically. Every time we see something, we keep changing to make sure that we are competing with the world-class products and companies. So, so இந்த அளவுக்கு மாறக்கூடியனா இந்த பேஷன், இந்த ஜேர்னி. ஐம் டெல்லிங், விசிட்டட் a lot of country across the globe, எக்ஸ்போசர். இப்போ நான் எதை சொல்றேன்னா, சர்டிஃபிகேஷன் ஸ்டடீஸ் மட்டும் இன்னைக்குள்ள உலகத்தில் போகுது. You need to be exposed, you need to travel, you need to understand, you need to continuously learn, continuously do research. இன்னைக்கு ரிசர்ச்ன்றதே நிறைய பேர் மறந்துட்டாங்க. ஆனால் வாட் இஸ் கோயிங் டு ஹேப்பன்ற நம்ம ரிசர்ச் பண்ணி அதை ப்ரொடக்ட் பண்ணி நம்ம இப்போ தயார் பண்ணலைன்னா இட் இஸ் வெரி டிஃபிகல்ட் டு சர்வைவ். அடுத்த வருஷம் மறுபடியும் மாறும். தட்ஸ் வாட் ஐம் சேயிங். அடுத்த வருஷம் அகைன் இட் வில் சேஞ்ச். அகைன் யூ ஹேவ் டு டூ வாட் இஸ் கோயிங் டு ஹேப்பன் இன் 2027. ப்ரிப்பேர் யுவர் செல்ஃப். ஸோ இட்ஸ் கோயிங் டு பி கான்ஸ்டன்ட் ஸ்ட்ரகிள் இன். ப்ரீவியஸ்லி ஐடி இண்டஸ்ட்ரி மட்டும் சொல்லுவோம். அன்ஃபார்ச்சுனேட்லி தட் இண்டஸ்ட்ரி ஹஸ் வைடன்ட். ஏன்னா இன்னைக்கு எந்த ஒரு இண்டஸ்ட்ரியுமே ஐடி இல்லாமல் இல்லை. கரெக்டா? ஹெல்த் கேர்னு எடுத்தால் ஹெல்த் டெக், ஃபைனான்சியலாக ஃபின்டெக், டிரான்ஸ்போர்ட்டேஷன்னா என்னது, லாஜிஸ்டிக்ஸ், யூஸிங் கம்ப்ளீட் சாஃப்ட்வேர்ஸ். டிரான்ஸ்போர்ட்டேஷன், ஏர்லைன்ஸில் இன்னைக்கு ஒரு அட்டாக், சைபர் அட்டாக் 10 ஏர்போர்ட்டை மூடிட்டான். ஒரு சைபர் அட்டாக் நடந்துச்சுன்னா ஃப்ளைட்ஸ் ஆல் ஸ்டாண்ட்ஸ்டில். ஏன்னா சைபர் அட்டாக் ஐடி. ஸோ ஐடி இஸ் நாட் லைக் வாட் வி தாட் பிஃபோர். சைபர் செக்யூரிட்டிலாம் இன்னைக்கு எல்லா துறையிலையும் வந்துருச்சு. ஸோ வாட் இஸ் ரிக்வயர்ட் இஸ் ஸ்கில்ஸ், அண்டர்ஸ்டாண்டிங், எக்ஸ்போசர், கண்டினியூஸ் லேர்னிங். ஆல்மோஸ்ட் 3 years முன்னால ஐ ஹவ் கிவன் இன் வெல்லூர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி ஏஐ இன் சைபர் டிஃபென்ஸ்ன்ற பேப்பரை நான் எடுக்கிறேன். யாருக்குன்னா PhD ஹோல்டர்ஸ் இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் அதர் ப்ரொஃபஸர்ஸ்க்கு ஐ ஹவ் கண்டக்டட் அ ஒர்க் ஷாப். ஏஐ இன் சைபர் டிஃபென்ஸ்னு ஒரு பெரிய ஒரு பேப்பரை அவங்களுக்கு எல்லாருக்கும் எடுத்தேன். எதை சொல்ல, வி ப்ரெடிக்ட் ஏஐ இஸ் கோயிங் டு சேஞ்ச். சைபர் செக்யூரிட்டிலையும் ஏஐ வரப்போகுதுன்னு தெரிஞ்சு அன்னைக்கே வி யூஸ் டு டாக் அபவுட் இட்.
ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எவ்ரிபடி இஸ் டாக்கிங். சரியா? ஸோ இந்த கண்டினியூஸ் லேர்னிங் இல்லைனா இட் இஸ் வெரி டிஃபிகல்ட். அதுவும் கான்ஃபரன்சஸ் அக்ராஸ் த குளோப். இதுக்கு நான் காட்டுறேன், மறுபடியும் சொல்கிறேன். இட்ஸ் நாட் அபவுட் டெல்லிங் தட் ஐ நோ. நோ, இட்ஸ் மெயின்லி டு டெல் யூ unless you are updating yourself in the market, today's market, attending conferences, understanding what is happening around you. நம்ம படிச்சுக்கிட்டே இருப்போம், படித்து வெளியே வரக்குள்ள அந்த படிப்புக்கு மதிப்பும் மரியாதை எல்லாம் போயிடும். That's why continuous learning is very important. So anyway, I've started with the mission of creating 1 million professional in 2030. இப்போ அல்லாவுடைய உதவியில் அது ஆல்ரெடி அந்த பாத்தில் போயிட்டு இருக்கு. ஹோப்ஃபுல்லி வில் ரீச் இன்ஷா அல்லா. இன்னைக்கு நிறைய அட்டாக் உங்களுக்கு தெரியும். சைபர் செக்யூரிட்டி அட்டாக் வந்து ரஷ்யாவில் நடக்குது, மைக்ரோசாஃப்ட் அட்டாக் ஆகுது, ஆப்பிள் ஏன்னா ஐஃபோன் யூசர்ஸ் ஆர் அட்டாக், அதுபோல் ஃபேஸ்புக், எல்லாமே நடக்குது. பெரிய பெரிய சின்ன சின்ன கம்பெனி கிடையாது. முதல்ல வந்து சின்ன சின்ன கம்பெனி எனக்கு வந்து நான் சாஃப்ட்வேர் இல்லை அதனால் அட்டாக், சைபர் செக்யூரிட்டி சாஃப்ட்வேர் இல்லாதனால இனி அட்டாக் பண்ணிட்டாங்கன்னு நம்ம சொல்லலாம். பட் நான் கேட்குறது, ஃபேஸ்புக்கு, ஆப்பிள், மைக்ரோசாஃப்ட்டுக்கு சைபர் செக்யூரிட்டி சாஃப்ட்வேர் இல்லையா? சொல்லுங்க, எஸ் ஆர் நோ? அவன் தானே சைபர் செக்யூரிட்டி சாஃப்ட்வேரே கண்டுபிடிக்கிறான், கரெக்டா? பட் அவங்களும் எப்படி அட்டாக் ஆகிறாங்க யோசிச்சு பாருங்க. எப்படி அட்டாக் ஆகிறாங்க சொல்லுங்க. ஸோ தட்ஸ் வேர் நோபடி இஸ் 100% செக்யூர்ட். That's what the topic I'm trying to tell. Nobody can. அப்புறம் என்னன்னா, இன்னைக்கு டேட்டாவை நீங்கள் கஸ்டமர் டேட்டா வச்சிருக்கணுமே, டேட்டாவை எவனா அட்டாக் பண்ணி எடுத்துட்டான்னா, முதல்ல வந்து சொன்னால் எவனோ அட்டாக் பண்ணுறான்னு சொல்லலாம் கம்பெனி. ஆனால் இன்னைக்கு டேட்டா ப்ரொடெக்ஷன் பில்ஸ் அப்படின்ட்டு ஆல்மோஸ்ட் 2025-4 நம்ம பார்லிமெண்ட்டில் பாஸ் பண்ணிட்டாங்க. அப்படின்னு என்ன அர்த்தம்னா, அப் டு 500 crore உங்களுக்கு நம்ம பெனால்ட்டி போடலாம். என் டேட்டாவை நீங்கள் எடுத்துகிட்டு ஒரு பேங்காக இருக்கீங்க, பேங்க்ல என்னுடைய கிரெடிட் கார்டு இன்ஃபர்மேஷன், பர்சனல் இன்ஃபர்மேஷன் இருக்குது, somebody attacked bank, took all my data, I can go to the court and use this law, data protection bill, and sue the company, sue the bank, saying that my personal data has been exposed. Bank did not provide security to protect my personal data. I can go to the court. This is a new bill passed in India. Like this, it's happening across everywhere. GDPR, Global Data Protection Act, GDPR சொல்லுவோம் யூரோப்பில், PDPA, NIST, NISA, இன்னைக்கு சவுதி, குவைத், எல்லா இடத்துலையும், UAE எல்லா இடத்துலையும் லா வந்துருச்சு. டேட்டா இஸ் somebody is stealing, you can also be penalized. அதையும் நம்ம பார்க்கணும். ஸோ இப்போ ஏன் நம்ம சைபர் செக்யூரிட்டியை டிஸ்கஸ் பண்ணுறோம்னா, எல்லாமே டிஜிட்டலாக மாறுது, இப்படி தானே? எவ்ரி திங் இஸ் பிகம், கம்பெனிஸ், பேங்க்ஸ், ஹாஸ்பிட்டல், ஸ்கூல்ஸ், கவர்மெண்ட்ஸ் எல்லாரும் இன்டர்நெட்டில் இருக்காங்க. டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் இஸ் ஹேப்பனிங் அண்ட் வி ஹவ் ஆல்ரெடி 70 to 80% has been completed. என்ன ஆகுது, டிஜிட்டலில் வந்த உடனே டேட்டா ஹஸ் பின் எக்ஸ்போஸ்ட். அப்போ சைபர் செக்யூரிட்டின்னா என்னென்னா, டு ப்ரொடெக்ட் த டேட்டா, என்ன அந்த இன்ஃபர்மேஷனை ப்ரொடெக்ட் பண்ணுறது, கிவ் ஆத்தென்டிகேட்டட் அக்சஸ், ஆத்தரைசேஷன் சொல்லுவோம், கான்ஃபிடென்ஷியாலிட்டி, இன்டெகிரிட்டி அண்ட் ஆத்தென்டிசிட்டி. அப்போ நம்மளுடைய டேட்டாவை நம்ம தான் அக்சஸ் பண்ணுறோமா இல்லை வேற அக்சஸ் பண்ணுறாங்களா? நம்ம அக்சஸ் பண்ணக்கூடிய டேட்டா கரெக்டான டேட்டாவை தப்பான, என் பேங்க்ல அக்கௌண்ட்டில் பார்க்குறேன் 40,000 இருந்துச்சு, இன்னைக்கு 20,000 தான் இருக்குன்னா டேட்டா வேணா மாற்றிட்டான், எடுத்துட்டான், 20,000 தப்பான இன்ஃபர்மேஷன், கரெக்டா? இது கால் ஆல்ட்ரேஷன், இன்டெகிரிட்டி. அப்போ இது எல்லாமே இன்னைக்கு ஆன்லைனில் இருக்கிற சைபர் செக்யூரிட்டி இஸ் பிகம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். தட்ஸ் வை லாட் ஆஃப் ப்ரொஃபஷனல்ஸ் ஆர் கெட்டிங் ரெடி. CAன்னு சொல்லுவோம். வை சைபர் செக்யூரிட்டி? என்னது? கான்ஃபிடென்ஷியல், இன்டெகிரிட்டி அண்ட் அவைலபிலிட்டி. இட்ஸ் நாட் ஆத்தென்டிசிட்டி, சாரி, அவைலபிலிட்டி. டேட்டா நம்ம அக்சஸ் பண்ணும் போதில் நீங்கள் இப்போ பேங்க் அப்ளிகேஷன் எடுத்து ஓப்பன் பண்ணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறீங்க, சாரி வெயிட், சர்வர் இஸ் நாட் ஒர்க்கிங் சொன்னால் உங்களுக்கு எப்படி இருக்கும்? யூ வில் ஃபெட் அப். But availability of data is important. All these things are provided by cyber security. சரியா? அப்போ அதில் என்ன இருக்குது? பென் டெஸ்டிங், அப்ளிகேஷன் டெஸ்டிங், கிளவுட் செக்யூரிட்டி, சோஷியல் இன்ஜினியரிங், டிஃப்ரெண்ட் டொமைன்ஸ் இருக்குது. நான் என்ன சொன்ன மாதிரி இன்னைக்கு இந்த கிளாட் மைத்தோஸ்ன்றது இட் கேன் டூ பென் டெஸ்டிங், அப்ளிகேஷன் டெஸ்டிங், இது எல்லாமே அதை பண்ண முடிச்சு. சோஷியல் இன்ஜினியரிங் மட்டும் பண்ண முடியல, பட் இட் கேன் டூ ரெஸ்ட் ஆஃப் எவ்ரி திங், ரைட்? ஸோ வி நீட் டு நோ ஹவு டு யூஸ் த டூல், ஹவு டு டூ திஸ் டெஸ்டிங்ஸ். அதே மாதிரி இன்னைக்கு நிறைய வேலை வாய்ப்பு, சாக், த்ரெட் இன்டெலிஜென்ஸ், ஃபாரன்சிக், இன்னைக்கு மிலிட்ரி ஆப்ரேஷன்ஸ், மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ்
இந்தியாவில் பார்த்தீங்கன்னா அண்டர் ஹோம் மினிஸ்ட்ரி தெர் இஸ் அ டிபார்ட்மெண்ட் தேர் யூனிவர்சிட்டி கால் யூனிவர்சிட்டி ஆஃப் ஃபாரன்சிக் சயின்ஸ்னு உருவாக்கியிருக்காங்க. எத்தனை பேருக்கு தெரியும்? யூனிவர்சிட்டி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் யூனிவர்சிட்டி அண்டர் ஹோம் மினிஸ்ட்ரி. ஏன்னா ஃபாரன்சிக்ல தான் எவன் திருடுறான், எவன் நம்மளை அட்டாக் பண்ணுறான், எங்கெங்கெல்லாம் டேட்டா போகுதுன்றதை கண்டுபிடிக்க முடியும். ஸோ அது இட்ஸ் பிகம் லைக் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி, இன்வெஸ்டிகேட் சைபர் கிரைம், ரெக்கார்ட் டிஜிட்டல் எவிடன்ஸ், ஃபாரன்சிக். இன்சிடென்ட், ஒரு இன்சிடென்ட் நடந்துருச்சு, வீட்டில் தீ வந்துருச்சுன்னா பற்றிக்குச்சுன்னா என்ன பண்ணுவோம்? ஃபயர் இன்ஜினை கூப்பிடுவோம், கால் பண்ணுவோம், அவங்க வந்து ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணுவாங்க. இது எல்லாமே இன்சிடென்ட் ரெஸ்பான்ஸ். ஒரு இன்சிடென்ட் நடந்துருச்சு, அதுலேருந்து எப்படி மீட்டு வர்றது, எப்படி அதை கண்டெயின் பண்ணுறது, டிடெக்ட், கண்டெயின், ரிகவர், இதுதான் இன்சிடென்ட். ஸோ இது எல்லாமே டிஃப்ரெண்ட் டொமைன்ஸ். இன்னைக்கு ஏன்னா பேமெண்ட்ஸ், பேங்கிங், சோசியல் மீடியா, கிளவுட் எல்லாருமே இதை யூஸ் பண்ணுறாங்க. அதுமாதிரி உங்களுக்கு தெரிஞ்ச த்ரெட்ஸ் தான் என்னென்ன இருக்குது? ஃபிஷிங் அட்டாக், ரேன்சம்வேர் கேள்விப்பட்டிருப்பீங்க, ஃபேக் வெப்சைட். இன்னைக்கு ஏஐ வந்தோடனையும் டீப் ஃபேக், ஏஐ ஃபேக். என்னைய மாதிரி ஒருத்தர் பேசுவார். மலேசியாவில் நடந்த ஒரு இன்சிடென்ட் சொல்கிறேன். ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் பேங்க் ஹியர், த லாஸ்ட் ஆல்மோஸ்ட் அப்ராக்சிமேட்லி ஐ திங்க் 200 மில்லியன் ரிங்கெட். பிகாஸ் சிஎஃப்ஓ மாதிரி ஒருத்தர் ஃபோன் பண்ணி வீடியோ காலில் அவன்கிட்ட இருக்கக்கூடிய ஃபைனான்சியல் ஆடிட்டர் சொல்கிறா, ப்ளீஸ் ரிலீஸ் திஸ் பில். அவங்க ஆக்சுவலாக பண்ண சொல்கிறா, தப்பான அக்கௌண்ட்டில். இட் ஹஸ் ஹேப்பன். ஏன்னா வீடியோவில் பார்க்குறீங்க, நம்ம சிஎஃப்ஓ தான் பேசுகிறாரு, அவர்கிட்ட இருந்தால் வருது ஆர்டர். ஏற்கனவே அதை பற்றி பேசிக்கிட்டு இருந்தோம், பட் இஸ் கிவிங் த ஆர்டர் பட் இன் a different account. So that is how it is dangerous now. With AI, we call deep fake. Very, very difficult to identify which is correct, which is wrong. அதுக்கு நிறைய சைட்ஸ் வந்துருச்சு பண்ணுறதுக்கு, பட் ஸ்டில் காமன் பீப்புள் ஆர் நாட் அவேரபிள். கரெக்டாக பாஸ்வேர்ட் அட்டாக்ஸ் இதெல்லாம் காமனாக உண்டு. ஓகே, லெட் மீ கம் டு த ஃபைனல் பாயிண்ட் அபவுட் கேரியர்ஸ். இன்னைக்கு கேரியர் வந்து நிறையா இருக்குது. கிளவுட் கேரியர், வேலை வாய்ப்புகள். அதை நான் வந்து சொன்னேன், ஏஐ, மைத்தோஸ், கிளாட், இதெல்லாம் ஓகே. பட் இதை படித்தா தான் நீங்கள் அதை எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரியும். இது படிக்காமல் ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ ஸ்டில் ஆஸ் அ ஸ்டூடெண்ட் யூ ஹேவ் அன் ஆப்பர்ச்சுனிட்டி. சரியா? கிளவுட் படிக்கலாம், ஏஐ, சைபர் செக்யூரிட்டி இருக்குது, சைபர் கிரைம், கவர்மெண்ட்ஸ், எல்லாத்துக்குமே there are lot of opportunities available. ஏன்னா almost 35 lakhs open position across the globe for cyber security இருந்துகிட்டே இருக்கு. They are spending $100 billion approximately in 2025. They spend $100 billion only in this field. அதே போல சைபர் கிரைம் எவ்ரி இயர் 15% அதிகமாயிட்டே இருக்கு. அப்படின்னா என்ன காட்டுது இது? There is a lot of opportunities, openings, very promising field to study, to get our career inside. சரியா? என்னென்ன இருக்கு? அகாடமிக் ஆப்ஷன், பிஎஸ்சி சைபர் செக்யூரிட்டி இருக்கு, பிசிஏ பேச்சுலர் ஆஃப் கம்ப்யூட்டர் சைபர் செக்யூரிட்டி இருக்கு, பிடெக் இருக்கு, டிப்ளமோ இன் சைபர் செக்யூரிட்டி இருக்கு. ஸோ பேஸ்ட் ஆன் one month, 1 year, 3 year or 4 year, you can choose different after 12th. ஓகே, இப்போ இதில் நிறைய சர்டிஃபிகேஷன், பாலோ ஆல்டோ, ஃபோர்டினெட், ட்ரைஆக்மி, பிகினிங் லெவல், இன்டர்மீடியட் லெவல், பென்டெஸ்ட் சர்டிஃபிகேஷன்ஸ். அதுக்கப்புறம் நிறைய இன்னைக்கு லேர்னிங்லாம் டூல்ஸில் பண்ணுறோம். ரியல் டைம் ஹேக்கிங் டூல்ஸை கொடுத்து ஸ்டூடெண்ட்ஸை பண்ண சொல்கிறோம். அதில் பாஸ் பண்ணால் தான் யூ வில் கெட் சர்டிஃபிகேட். இது நம்ம நினைக்கிற மாதிரி காப்பி பண்ணி சூஸ் த பெஸ்ட்டு பிங்கி பாங்கிலாம் போட்டு எழுத முடியாது. யூ ஹவ் டு கோ அண்ட் ரைட் த எக்ஸாம் லேப்ஸ். யூ ஹவ் டு அட்டாக், கிராக், ஹேக் த சர்வர், தென் யூ வில் கெட் த சர்டிஃபிகேட். Or there is somebody is attacking me, I need to identify யார் என்னை அட்டாக் பண்ணுறான்னு நான் கண்டுபிடிக்கணும், அப்போ தான் சர்டிஃபிகேட். ஸோ there are a lot of sites now available to practice. ஸோ எப்படி பில்ட் பண்ணுறதுனா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இஃப் யூ ஹவ் ஆல்ரெடி பாஸ்ட் அவுட் ஆஃப் யூனிவர்சிட்டி, யூ ஹவ் டு ஹவ் லிங்க்டின், இன்டர்ன்ஷிப், லேப்ஸ் பண்ணணும், ப்ராஜெக்ட்ஸ் பண்ணணும், சிடிஎஃப் சொல்லுவோம், கேப்சர் ஃபிளாக் ஸ்கில்ஸ், இதெல்லாம் நம்ம கொண்டு வரணும். இது ஒரு மெத்தட். யூ ஆர் இன் யூனிவர்சிட்டிஸ், we can help from zero to hero. We tell ஸ்டார்டிங் ஃப்ரம் பிகினிங் வி கேன் ஹெல்ப். எப்படின்னா, அது மாதிரி சைபர் செக்யூரிட்டியில் தெர் ஆர் சம் எத்திக். என்னென்னா, நெவர் ஹேக் வித்தவுட் பர்மிஷன். நம்ம போயிட்டு எனக்கு தெரியுமே யாராவது ஹேக் பண்ணிட்டீங்கன்னா நாளைக்கு போலீஸ் வீட்டுக்கு வந்துடுவான். ஏன்னா எவ்ரிதிங் இஸ் மானிட்டர். எந்த ஐபியிலேருந்து வரும் தெரியும். ஸ்கில்ஸ் ஃபார் ப்ரொடெக்ஷன். நீங்கள் பண்ணக்கூடிய அட்டாக் வந்து டு ப்ரொடெக்ட் யூ. சம்படி இஸ் டூயிங் எத்திக்கல் ஹேக்கிங். ஹேக்கிங் இஸ் ஓகே, ஹேக்கிங் சொல்லுவாங்க, கற்றுக் கொடுப்பாங்க. ஆனால் எத்திக்கல் ஹேக்கிங் இஸ் ஓகே, நாட் ஹேக்கிங். எத்திக்கல் ஹேக்கிங்னா, நான் ஹேக் பண்ணுறேன் பிகாஸ் ஐ வாண்ட் டு ப்ரொடெக்ட் யூ.
இப்போ டாக்டர்கிட்ட போய் டெஸ்ட் பண்ணுறோம், பிளட் எடுக்கிறாரு. எதுக்கு? நம்மகிட்ட என்னென்னலாம் வீக்னஸ் இருக்குன்னு கண்டுபிடிக்கிறதுக்காண்டி. பிளட்டை எடுக்கிறது நார்மலாக பார்க்கும்போது குற்றமாக தெரியும். ஒருத்தனை போய் ரோட்டில் ஒரு பிளட் எடுத்தா என்ன சொல்லுவான்? ஏன்டா என் பிளட்டை எடுத்துன்னு சண்டைக்கு போடலாம். ஆனால் அதே ஒரு ஆள் சைபர் ஒரு டெஸ்டிங் போகும்போது டாக்டர் எடுத்தா என்ன சொல்லுவான்? இட்ஸ் ஃபார் மை குட் ஹெல்த். சேம் வே ப்ரொடெக்ஷன் இஸ் ஓகே. லீகலி ஆல்வேஸ் டூ லீகல் பார்ட். அதில் என்ன லா என்ன இருக்கும்? சைபர் லான்னு வந்துருச்சு இன்னைக்கு. நிறைய லாயர்ஸ் இன்னைக்கு சைபர் லா படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எத்திக்கல் கோர்ஸ் இதெல்லாம் படித்தாதான் நீங்கள் என்ன பண்ண யூஸ் பண்ண முடியும். ஓகே. ரோல்ஸ் ஆஃப் பேரண்ட்ஸ் இன்னைக்கு என்ன சொல்லணும்னா, என்கரேஜ் டெக் லேர்னிங், ரைட் கோர்ஸ் எடுக்க சொல்லுங்கள், ப்ராக்டிக்கலாக அவங்கள கொண்டு வாங்க. இன்னைக்கு காமனாக என்னென்னா, தேரி படிச்சு நீ ஃபஸ்ட்டு வான்னா ஃபஸ்ட்டு வந்துடுறான். ஆனால் வேலைக்கு போகும்போது ஒரு ரியல் டைம் ப்ராப்ளத்தை கூட தான் சால்வ் பண்ண முடியல. அப்போ இயர்ஸ் டு பி ப்ராக்டிக்கலாக ட்ரெயின் பண்ணணும். இன்றைக்கி நிறைய டூல்ஸ் வந்து அதை கற்றுக் கொடுக்கணும். தென் மோட்டிவேட் ஃபார் ஹிம் டு கண்டினியூஸ் லேர்னிங். நான் சொன்ன மாதிரி போன வருஷம் படிச்சுட்டான், இந்த வருஷம் இல்லை, கண்டினியூஸாக இன்றைக்கி மார்க்கெட். இதெல்லாம் அட்வைஸ் ஃபார் பேரண்ட்ஸ். ஹவு ஐ கேன் கைட் மை சில்ட்ரன்னா இதான். டெக் லேர்னிங், ரைட் பாத், ப்ராக்டிக்கலாக இருக்கணும், கண்டினியூஸ். இந்த நாளை ஃபோக்கஸ் பண்ணாலே உங்கள் பையன் ஃபஸ்ட். ஏன்னா இன்னைக்கு பிஎஸ்சிலேயோ பிடெக்லேயோ ஃபஸ்ட் இயரில் பண்ணி ஜாயின் பண்ணனா, நான் 3வது வருஷத்தில் 4வது வருஷம் காலேஜ் விட்டு வரும்போது எழுதி வச்சுக்கோங்க, நான் இன்னைக்கு படித்தது கண்டிப்பாக அன்னைக்கு 70 to 80% மாறி இருக்கும். மறுபடியும் சொல்கிறேன், அன்னைக்கு வேணால் மாறாமல் இருந்திருக்கான் நம்ம படிக்கும் போல, இன்னைக்கு அப்படி கிடையவே கிடையாது, மாறிடும். அப்போ அவனை கண்டினியூஸாக படித்தா மட்டும்தான், என்ன நடக்குது தெரிஞ்சால் மட்டும்தான் அவன் 4th இயர் வரும்போது மார்க்கெட்டுக்கு ஏற்ற மாதிரி இருப்பான். இல்லைன்னா சிலபஸ் வேறு, மார்க்கெட் எக்ஸ்பெக்டேஷன். இதுதான் பெரிய சேலஞ்ச். அகாடமிக்கும் மார்க்கெட்டுக்கும் உள்ள பெரிய சேலஞ்ச். சரியா? இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்? சூஸ் த ரைட் ப்ராக்டிக்கல். யாராவது ஒருத்தர் உங்களுக்கு ட்ரைனிங் தராரா படிக்கணும்னா, இல்லை ஏதாவது ஒரு யூனிவர்சிட்டி ஜாயின் பண்ணுமா, செக்லிஸ்ட் எல்லாத்துக்கும் தேவைப்படுது. எப்படி ஃபஸ்ட்டு கேட்கணும், ப்ராக்டிக்கல் லேப்ஸ் இருக்காங்க கேளுங்க. எனக்கு இன்டர்ன்ஷிப் கொடுக்குறீங்களா? வேலை கொடுக்குறாரோ இல்லையோ, இன்டர்ன்ஷிப் கொடுக்குறாரா? அதுபோல் ஃபேக்கல்ட்டி வந்து இண்டஸ்ட்ரி அவேராக இருக்காரா? இல்லை அவரும் என்னது நம்ம பிஹெச்டி பண்ணிட்டு யூனிவர்சிட்டியில் படிச்சுட்டு புக்ஸ்லாம் நிறைய படிச்சுட்டு சொல்லித்தர போகிறாரா? ஐம் நாட் அண்டர் எஸ்டிமேட்டிங் எனி ப்ரொஃபஸர்ஸ். அன்ஃபார்ச்சுனேட்லி ஏஐ, சைபர் செக்யூரிட்டி, டேட்டா சயின்ஸ் வந்து ப்ராக்டிக்கல் எக்ஸ்போஷர் இல்லாமல் தியரியை மட்டும் வச்சு கற்றுக் கொடுக்கறதுனால அவனால் ஒன்றுமே பண்ண முடியாது. ஸ்டூடெண்ட்ஸ்லாம் நிறைய ப்ரொஃபஸர் இன்றைக்கி அப்படி தான் பண்ணுறாங்க. அன்ஃபார்ச்சுனேட்லி இட்ஸ் கவுண்டர் ப்ரொடக்டிவ். ஆனால் அவங்கள ட்ரெயின் பண்ணி இண்டஸ்ட்ரி ஓரியன்டேஷன் ஆக்குனாங்கன்னா அட் இஸ் கோயிங் டு சேஞ்ச். அது நிறைய சில யூனிவர்சிட்டியில் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, சில காலேஜஸில். இல்லைன்னா சப்ஜெக்ட் மேட்டர் எக்ஸ்பர்ட்ஸை கொண்டு வந்து அந்த சப்ஜெக்ட் எடுக்க வைக்கிறாங்க. வி கால் ப்ரொஃபஸர் பை ப்ராக்டிஸ். நான் வந்து ப்ரொஃபஸர் பை ப்ராக்டிஸ் இன் ஜமால் முகமது காலேஜில் எனக்கு அந்த டைட்டில் கொடுத்துருக்காங்க. ப்ரொஃபஸர் பை ப்ராக்டிஸ் அவார்ட் பை மாலதீவ்ஸ் இல்லை பில்லா காலேஜில் எனக்கு கொடுத்துருக்காங்க. அதுபோல் கிங் பிரின்ஸ் முகமது யூனிவர்சிட்டி PMU from Dammam. I'm one of the advisor in the board of the university in cyber security. I'm also professor by practice. இதனால சப்ஜெக்ட் மேட்டர் இண்டஸ்ட்ரியில் உள்ளவங்களை எடுத்துகிட்டு வந்து கரிக்குலம் ஃப்ரேம் பண்ணுறது, லேப் ஃப்ரேம் பண்ணுறது, இண்டஸ்ட்ரி பண்ணுறது காலேஜஸ், யூனிவர்சிட்டி யூஸ் பண்ணுறாங்க. தட் இஸ் அ ரைட் அப்ரோச். பீப்புள் ஆர் டூயிங் இட். I think if that university, if the college is not doing it, don't waste your money by putting your children into those colleges. சரியா? ஏன்னா இது ஒன்று வரப்போகிற அதே ப்ரொஃபஸர் தான், அதே சிலபஸ் தான், அவனுக்கு என்ன தெரியும்? ஒன்றும் தெரியாது. அப்புறம் கேரியர் கைடன்ஸ் அண்ட் பிளேஸ்மெண்ட் பண்ணுறாங்களா, அவேர்னஸ் கொடுக்குறாங்க, பிளேஸ்மெண்ட்ஸ் வர்றாங்களா, இதெல்லாம் பார்த்துட்டு உங்கள் பிள்ளைங்களை சேருங்க. ப்ராக்டிக்கல் இன்டர்ன்ஷிப் கொடுக்குறாங்களா, இண்டஸ்ட்ரி அவேர் ஃபேக்கல்ட்டி இருக்காங்களா, இல்லைன்னா வெளியே இருந்து கொண்டு வந்து எடுக்க வைக்கிறாங்களா, கேரியர் கைடன்ஸ் பிளேஸ்மெண்ட், இதுதான் முக்கியம். மற்றபடி சப்ஜெக்ட் யார் வேணாலும் சொல்லிக் கொடுக்கலாம், யார் வேணாலும் படிக்கலாம். சரியா? அடுத்து நம்ம என்ன பண்ணுவோம், சைபர் நாங்கள் என்ன பண்ணோம்னா, இந்த அல்ஹம்துலில்லாஹ் இந்த லாஸ்ட் ஒரு 3 இயர்ஸில் இன்னைக்கு ஜமால் முகமது 360 ஸ்டூடெண்ட்ஸை நம்ம ட்ரெயின் பண்ணிக்கிட்டு இருக்கோம். 120 ஸ்டூடெண்ட்ஸ் இன்றைக்கி முடிச்சிட்டாங்க. ஆல்மோஸ்ட் 25 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஆல்மோஸ்ட் தி காட் பிளேஸ்ட் ஜமால் முகமதில் ஃபஸ்ட் பேட்சில். அல்ஹம்துலில்லாஹ் வி ஸ்டார்ட் அண்ட் அனதர் ஒரு 30 to 40 பீப்புள் வில் இன்ஷால்லா. ஏன்னா ஒன்றும் டிகிரியே வரல, வர்றதுக்கு அது சர்டிஃபிகேஷன் வரல, ரிசல்ட்டே வரல. ரிசல்ட் வர்றதுக்குனால 20 பேர் பிளேஸ் பண்ணிட்டாங்க. அண்ட் I think once it comes, I think the others also will be getting placed, inshallah. நீங்கள் ஜமால் முகமது அலுமினியா இருந்தால், if you need cyber security professional, don't hesitate, please approach ஜமால் முகமது பிளேஸ்மெண்ட் செல். அல்ஹம்துலில்லாஹ் 100 மாணவர்கள் இன்னைக்கு இருக்காங்க. they all world class certified
trained, intensive oriented professionals. ஏன்னா அந்த ஸ்டூடெண்ட்ஸ் போயிட்டு இந்தியா லெவல் காம்படிஷனில் என்னது மெடல் வாங்கிட்டு வந்தாங்க, ஹேக்கத்தான் சொல்லுவோம், அதில் போய் மெடல் வாங்கிட்டு வந்தாங்க. தே ஆல்சோ கிரியேட்டட் 3 ப்ராடக்ட்ஸ். ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவரே ஒரு சைபர் செக்யூரிட்டி ப்ராடக்ட் தயார் பண்ணியிருக்காரு. சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 10-15 சர்டிஃபிகேட் வச்சுருக்காங்க. அவனுடைய லிங்க்டின்ல எல்லாருடைய ப்ரொஃபைல் இருக்குது. ஸோ ப்ளீஸ், இஃப் யூ ஆர் ஒன் ஆஃப் தம், ப்ளீஸ் அப்ரோச் ஜமால் முகமது அலுமினி அண்ட் தெர் ஆர் மாஷால்லா வெரி ஸ்கில்டு ஸ்டூடெண்ட்ஸ் அவைலபிள். இது நம்ம ஃபஸ்ட்டு பண்ணோம். அடுத்து என்ன பண்ணோம்னா தாசிம் பிபியில் பண்ணிக்கிட்டு இருக்கோம் பெண்களுக்காக. அதில் வி ஸ்டார்டட் சேம் திங் வித் பாரதிதாசன் யூனிவர்சிட்டி, அழகப்பா யூனிவர்சிட்டி. இப்போ என்ன பண்ணோன்னா ராஜகிரி தாவூத் பாட்சாலையும் இப்போ இந்த வருஷம் பண்ணுறோம். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி எங்களுக்கு கிடைச்சி இப்போ லாஸ்ட் இந்த ஒரு வாரத்துக்கு முன்னாடி அப்ரூவல் வந்திருக்கு. கிரசன்ட் ஆல்சோ வி ஆர் டைங் அப். எது சொல்ல வரேன்னா, தே ஆல் பிக் யூனிவர்சிட்டி, பட் தே ஃபீல் தட் வித்தவுட் இண்டஸ்ட்ரி எக்ஸ்பர்ட் தே ஆர் நாட் ஏபிள் டு கிவ் த the maximum impact to the students in this topic, cyber security. அதனால் நாங்கள் we are already tied up with 3 years BSc cyber security in BS Abdur Rahman. நம்ம முடிய போது முடிச்சுட்டு அடுத்த வருஷத்துலேருந்து we are starting the second year students and we are also going to work on the first year. இது இல்லாமல் நியூ காலேஜஸ், அது மாதிரி VIT, அது ஒரு 20 யூனிவர்சிட்டியோட சேர்ந்து பண்ணுறோம். VIT, SRMோட சேர்ந்து பண்ணியிருக்கோம். அப்புறம் முன்னே யூனிவர்சிட்டியில் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ திஸ் இஸ் the career path. இப்போ நான் மறுபடியும் சொல்லக்கூடியது இது எல்லாம் படிக்கிறது. நான் ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லி முடிச்சுக்கிறேன். டிகிரி இஸ் ஜஸ்ட் லைக் யுவர் பாஸ்போர்ட். பாஸ்போர்ட்டை வச்சு நம்ம சவுதிக்கு வந்துடலாம். ஆனால் வேலை கிடைக்கின்றது பாஸ்போர்ட்டை வச்சு கிடையாது. வேலை கிடைக்கின்றது உங்கள் ஸ்கில்லை வச்சு. ஸ்கில்டு பர்சன் என்ன மாதிரி ஸ்கில்லு? நான் சொன்ன மாதிரி ஏற்கனவே சொன்ன 4 ஸ்கில்: ப்ராக்டிக்கல், இன்டர்ன்ஷிப், இண்டஸ்ட்ரி அவேர், கேரியர் கைடன்ஸ் கிடைக்கிறது. இது எல்லாமே தெரியணும். டெக்னிக்கல் எல்லாம் தெரிஞ்சுட்டு யூ ஷுட் பி ஆல்சோ நோயிங் வாட் இஸ் த லேட்டஸ்ட் ஹேப்பனிங் இன் த இண்டஸ்ட்ரி. அந்த அவேர்னஸ் இல்லைன்னா யூ கேனாட் கெட் இன் டு த ஃபீல்ட். மைத்தோஸ்னா என்ன, கிளாடில் என்ன வந்திருக்கு, நாளைக்கு இந்த வேலை எனக்கு நான் படித்ததில் என்ன மாறப்போகுது, என்ன மாறிடுச்சுன்னு தெரிஞ்சால் உனக்கு வேலை. அப்போ இந்த மாதிரி ஒரு பாஸ்போர்ட்டை மட்டும் வச்சுட்டு போய் வேலை கிடைச்சிட முடியாது. இட்ஸ் ஜஸ்ட் இமிக்ரேஷன் டிபார்ட்மெண்ட்டில் ஓகே நீ இந்தியா உள்ளக்குவான்னு சொல்லி கொடுப்பான். அது மாதிரி டிகிரி இஸ் அ மஸ்ட். பிஎஸ்சியோ பிடெக்கோ பிஇஓ இட்ஸ் மஸ்ட். அது இல்லாமல் இன்னைக்கு வெளியே போக முடியாது. அதெல்லாம் நான் மாற்றுக்கிறது கிடையாது. ஆனால் அதை மட்டுமே வச்சு என்னுடைய எதிர்காலம் பிரகாசமாக நினைச்சிருந்தோன்னா அந்த எண்ணத்தை மாற்றிக்க முயற்சி பண்ணும். இதான் நம்ம ஸ்டூடெண்ட் சொல்ல வேண்டியது. அதுபோல் நான் ஒன்றும் சொல்கிறேன், பிஎஸ்சி சைபர் செக்யூரிட்டி படிச்சு தான் நான் சைபர் செக்யூரிட்டி கிடையாது. பிகாம் படித்தவன் இன்னைக்கு சைபர் செக்யூரிட்டியில் இஸ் ஒர்க்கிங் இன் அ பேங்க், இஸ் ஒர்க்கிங் இன் ஆயில் கம்பெனி. பிஎஸ்சி ஜுவாலஜி படித்தவன் இன்னைக்கு இதில் குவைத்தில் உள்ள ஒரு ஆயில் கம்பெனியில் சைபர் செக்யூரிட்டி என்ன சீனியர் பொசிஷனில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ வாட் ஐம் ட்ரைங் டு அகைன் சே, யுவர் டிகிரி டசன்ட் மீன் தட் யூ ஹேவ் டு ஒர்க் இன் த சேம் ஃபீல்ட். இல்லை நான் ஒர்க் பண்ணுறதுக்கு இதுதான் படிச்சிருந்தேன். இன்னைக்கு இண்டஸ்ட்ரியோடைய எக்ஸ்பெக்டேஷன் மாறிடுச்சு. நீ எந்த படிச்சிருந்தாலும் if you have skills, if you have certification, if you have knowledge, they are ready to give opportunities. So with that, I would like to thank all of you for attending and listening to me. இப்போ உங்களுடைய கொஸ்டின்ஸ் ஏதாவது இருந்தால் கேளுங்க, so that we can spend next ஒரு 10 minutes inshallah. We can have a Q&A and we can close inshallah. சரி, ஜஸாக்கல்லாஹ் ஹைர். ஜஸாக்கல்லாஹ் ஹைர் டாக்டர் முகமது இப்ராஹிம் சார் அவர்களே. Very good presentation. Actually, we were planned a separate session for artificial intelligence, but you you took a class together. It was wonderful. இல்லைன்னா இன்னைக்கு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எல்லாருமே பேசுகிற மாதிரி ஆயிடுச்சு. Okay. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் படிச்சுட்டு வந்து பேசுறதை விட ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஏஐ படிக்கிறவனுடைய ஜாப் இன்னைக்கு கம்மியாயிட்டு இருக்கு, அவனுடைய ஸ்கோப். ஏன்னா எவ்ரிபடி கேன் டாக் அபவுட் ஏஐ now. சரியா? That is how it's going to happen. We have to create a lot of awareness. அந்த ஒரு நம்மளுக்கு தெரியாத பிளாக் பாக்ஸ் மாதிரி வச்சிருக்காங்கல்ல, அதை உடைச்சு இதுதான்ப்பா இது, நீ யார் வேணாலும் பண்ணலாம், இதுக்கெல்லாம் தேவைப்படுற அந்த அவேர்னஸை கொண்டு போனாலே மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படும் இன்ஷா அல்லாஹ். ஓகே பார்ட்டிசிபென்ட்ஸ், உங்க கொஸ்டின்ஸ் வந்து ஹேண்ட் ரைஸ் பண்ணி கேளுங்க. உங்க டவுட்ஸ் நீங்க சாட் பாக்ஸ்லயும் டைப் பண்ணலாம், இல்லை ஹேண்ட் ரைஸ் பண்ணி கேளுங்க. அபுதாஹிர் ரமீஸ், உங்க கொஸ்டின் கேளுங்க. ஹலோ, அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹ்.
டாக்டர் உங்களுடைய இது நல்லா இருந்தது, நல்லா ஒரு சிறப்பா இருந்தது. எனக்கு என்ன கொஸ்டின்னா, இப்போ ஜமாமுல் காலேஜ்ல சைபர் செக்யூரிட்டில என்னென்ன கோர்ஸ் அவைலபிளா இருக்கு, அதை மட்டும் கொஞ்சம் சைபர் செக்யூரிட்டி அது ஒரே ஒரு நீங்க சைபர் செக்யூரிட்டி ஒரே ஒரு கோர்ஸ் தான், பிஎஸ்சி பிஎஸ்சி சைபர் சைபர் செக்யூரிட்டி. செக்யூரிட்டி, ஐடி வித் சைபர் செக்யூரிட்டி, 3 years கோர்ஸ். I- அதை 3 படிச்சு years கோர்ஸ். விதமான சர்டிபிகேட் அவனுக்கு கிடைக்கும். அதே மாதிரி அவனுக்கு வந்து நம்ம என்ன பண்ணோம்னா பாரதிதாஸ் யூனிவர்சிட்டியை போய் ப்ரெசென்ட் பண்ணோம். ப்ரெசென்ட் பண்ணி ஓகே எங்க சிலபஸை, ஆக்சுவலா இது எங்களுடைய சிலபஸை இப்போ பாரதிதாஸ் யூனிவர்சிட்டி இஸ் அப்ரூவ்ட். இட்ஸ் நாட் பாரதிதாஸ் யூனிவர்சிட்டி எடுத்து நடத்தல. வி ஹவ் டன் த அதர் வே. இந்த இண்டஸ்ட்ரியில் உள்ள இந்த பாலா ஆல்டோ, ஃபோர்டினைட், ட்ரைஆக்மின் லேப்ஸ்லாம் எடுத்துகிட்டு போய் அவர்கிட்ட போய் வைஸ் சான்சலர்கிட்ட பேசுவோம். சார் நீங்கள் கொடுக்குறது புக்ஸ்லாம் இன்னைக்கு அவுடேட்டட். he was very very welcoming, and Jamal Mohammed காலேஜோடைய பிரின்சிபல், மேனேஜ்மெண்ட், they all supported us. That's why we got approved. And நீங்கள் நம்ப மாட்டீங்க, இன்னைக்கு லேப், அவங்களுடைய எக்ஸாம் லேப் இருக்குல்ல, இட் இஸ் கண்டக்டட் பை அவர் ப்ராடக்ட். யூனிவர்சிட்டியுடைய எக்ஸாம் வந்து எங்களுடைய ப்ராடக்ட் எங்களுடைய வெப்சைட்டில் உள்ள ஒரு ப்ராடக்ட் மூலமாக நடந்துகிட்டு யூனிவர்சிட்டி எக்ஸாமு. ஏன்னா தே செட் இட் இஸ் ப்ராக்டிக்கல். அவன் வந்தால் ஒன்றும் பண்ணவே முடியாது. லாக் ஆகி ஒரு 8 hours ஹஸ் டு டூ ஆல் த சேலஞ்ச். வரும், அட்டாக் நடக்கும், இதை கண்டுபிடிக்க சொல்லுவோம். ஸோ இட்ஸ் மோர் ஆஃப் சேலஞ்சிங், நாட் லைக் ரைட்டிங் எக்ஸாம். இந்த கொஸ்டினை கொடுத்துட்டு 3 ஒன்று சூஸ் பண்ணு, இல்லை மக்கப் பண்ணி எழுது, அதெல்லாம் கிடையாது. இட்ஸ் கம்ப்ளீட் லேப். 10 மிஷினை கொடுத்து அட்டாக் பண்ணி இதை காலி பண்ணுறான்னு சொல்லுவோம், அவன் போய் பண்ணணும். ஏன்னா ஒருத்தர் அட்டாக் பண்ணுவோம், அதை நீ ப்ரொடக்ட் பண்ணு சொல்லுவோம், ப்ரொடக்ட் பண்ணு. இட்ஸ் மோர் ஆஃப் ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ் விச் வி ஆர் டூயிங். ஸோ அதனால் ஜமால் வந்து அல்ஹம்துலில்லாஹ் டூயிங் வெரி குட். ஆல் த ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் வெப்சைட்லேயே போய் பார்க்கலாம், எல்லாமே இருக்கு. ஃபேக்கல்ட்டி நீங்க தான் கொடுக்குறீங்களா? ஃபேக்கல்ட்டி ஃபுல்லா? சரி, ஃபேக்கல்ட்டி இது டீச் பண்றோம் நீங்களா? உங்க டீம் தான் ஆமாம். பண்றதா? இல்ல அது எங்களுடைய ட்ரெயினர்ஸ் 4 பேர், ஒரு ட்ரைனிங் 5 பேர் அங்கேயே தங்கியிருந்து, ஹாஸ்டலில் தங்கியிருந்து, தே ஆர் ஆல்சோ தே கோ டு த கிளாஸ் ரூம் அஸ் அ ப்ரொஃபஸர் அண்ட் டீச். மற்ற சப்ஜெக்ட்லாம் மற்றது பண்ணுவாங்க. ட்ரைனிங் ஃபுல்லாக ஓகே நாங்கள் ஓகே இது, ஏன்னா அவங்களுக்கு டக்குன்னு புரியாதனால நம்ம தான் கொடுப்போம். ஆர்டிபிலையும் இது தாசிமியும் ஒரு லேடி ட்ரைனர் போட்டு அவங்க தான் பண்ணுறாங்க. தேர் ஆல் இண்டஸ்ட்ரி எக்ஸ்பர்ட்ஸ், அவங்கள தான் பண்ண வைக்கிறோம். ஓகே ஓகே இப்போ பிஎஸ் அப்துல் ரஹ்மான்லாம் இப்படி தான் பண்ண போகிறோம். இன்ஷா அல்லாஹ். ஓகே. மாஸ்டர் டிகிரி எதுவும் ஸ்டார்ட் பண்றதுக்கு மாஸ்டர் டிகிரி நம்ம நியூ காலேஜில் கேட்டாங்க, எல்லாமே கொடுத்தாச்சு. அண்ணா யூனிவர்சிட்டியில் அப்ரூவல் வரலன்னு ரொம்ப தேர் ஆல்சோ ஸ்ட்ரகிளிங். மேபி இந்த வர வாய்ப்பு இருக்கும். இந்த கவர்னர் முன்னால் அவர் தரல, இப்போ போயிட்டதுனால வாய்ப்புகள் இருக்கலாம். என்னை விட 100 ரூபாய்க்கு தான் அதை பற்றி அதிகமாக தெரியும். வாய்ப்பு இருக்குன்னு சார். ஏன்னா அவங்க வந்து தேவர் ட்ரைங் டு கெட் சென்னை யூனிவர்சிட்டி மட்டும் ஒரு மிகப்பெரிய ஒரு ட்ரபிள்ல இருந்துச்சு, உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ஏன்னா இன்னும் ஸ்டில் தேர் இன் ட்ரபிள். விசி இல்லாதனால வந்து அண்டர் த எஜுகேஷன் மினிஸ்ட்ரியில அந்த எஜுகேஷன் செக்ரட்டரி இருக்கு. இப்ப இல்ல, அது ரொம்ப நாளாவே கவர்னர் ரொம்ப நாளா அப்படிதான் நாட் ஏபிள் டு கெட் அப்ரூவல். பட் இப்ப கொடுத்துருக்கோம், பாப்போம். அப்ரூவ் ஆச்சுன்னா இங்க மாஸ்டர்ஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. சிலபஸ் நம்ம தான் ஃப்ரேம் பண்ணிருக்கோம். ஓகே ஓகே, வெரி குட். நெக்ஸ்ட் மீரா, சகோதரர் மீரா ஹேண்ட் ரைஸ் பண்ணி क्वेश्चन கேளுங்க. ஓகே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஜஸாக்கல்லாஹ் ஹைரா சார். ஆக்சுவலி இது மிக சிறப்பா இருந்துச்சு. ஒரு டவுட் சார். ஆக்சுவலி இப்போ வந்து ஒரு +2 முடிச்ச பையன் பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுக்கிறது சரியா இருக்குமா, இல்லை வந்து சைபர் செக்யூரிட்டி சரியா இருக்குமா? எங்களுக்குள்ள டவுட் என்னன்னா, சைபர் செக்யூரிட்டினா ஹி வில் பி ஸ்பெஷலைஸ்ட் டு த பர்டிகுலர் ஃபீல்டு ஒன்லி. அதே இது கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சோம்னா, இஃப் ஹி வாண்ட்ஸ் டு ஸ்விட்ச் ஓவர் டு சைபர் செக்யூரிட்டி, ஹி கேன் கோ தேர். Otherwise, he can go into the traditional computer science course, means software engineer or other related jobs. அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க சார்? இல்லை, நீங்கள் சொல்கிற பாயிண்ட் வெரி வேலிட். இப்போ ஒரு பையனை வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் படித்தான்னா எதை வேணாலும் சூஸ் பண்ணலாம். கம்ப்யூட்டர் சயின்ஸ் கிடையாதுங்க, பிஎஸ்சி பிஇ கூட படிக்கிறதில்ல. பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ், பிஎஸ்சி மேக்ஸ், என்ன பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் படித்தவன் நீங்கள் சைபர் செக்யூரிட்டியில் ஒர்க் பண்ணுறான். ஸோ ஐம் நாட் கோயிங் டு டிஃபைன் நீங்கள் என்ன ஒர்க் பண்ண. அது சொன்னாலே 80% ஆஃப் த பீப்புள் நாவ், நீங்களே கேட்டு பாருங்களேன், நான் படித்ததுக்கும் என்னுடைய ப்ரொஃபஷனும் சேமானு கேட்டுப்பாரு. இன்னைக்கு அட்டன் பண்ணுறதுல if I ask you now, how many persons are working the same field you have studied? சொல்லுங்க. நான் வந்து இன்ஸ்ட்ருமெண்டேஷன், எலக்ட்ரானிக் இன்ஸ்ட்ருமெண்டேஷனுக்கு சம்மந்தமே நம்ம சைபர் செக்யூரிட்டியில் டாப் இருக்கேன். மாதிரி கம்ப்ளீட்லி சேஞ்ச். ஸோ அதனால் நீங்கள் பிஎஸ் அவருக்கு பிடிக்குதுன்னா அதை எடுத்து பண்ண வேண்டியது தான். எனக்கு நோ இஷ்யூஸ் சைபர் செக்யூரிட்டி. ஆனால் இப்போ என்ன மாறுதுன்னா, 4 வருஷம் ஒன்று படிச்சுட்டு ஏன்னா 5ஆவது வருஷம் போய் மாறுறதுக்கு நீ இந்த ஃபீல்டில்
இருந்து படிச்சீங்கன்னா யூ லேவ் அப்பர் ஹேண்ட். இன்னைக்கு ஓகே இண்டஸ்ட்ரி வரும்போது சைபர் செக்யூரிட்டி முடிவு பண்ணிட்டுனா மாறுறதுல இருந்து படி. ஏன் 4 ஓகே வருஷத்துக்கு அப்புறம் போய் படிக்கணும்? அது மாதிரி ஏன் வெளியே போய் ஓகே படிக்கணும்? ஸோ இட்ஸ் ஆல் ஓகே அபவுட் யுவர் ஃபோக்கஸ். யுவர் டிசைட் ஓகே வெதர் ஐ வாண்ட் டு ரியலி கெட் இன்டு சைபர் செக்யூரிட்டினா எடு. இல்லை எனக்கு கன்ஃபியூஷன் பிஎஸ்சி ஓகே சார். ஓகே, தேங்க்யூ சார், தேங்க்யூ. கிளாஸ் ஓகே, அடுத்த pursue higher studies in AI and cyber security, please, and which universities? நீங்க எல்லாமே போகலாம். இன்னைக்கு AI and cyber security வந்து தமிழ்நாடுல வந்து மசாலா தெரிஞ்சு லாட் ஆஃப் யூனிவர்சிட்டிஸ் பிஇடில தராங்க, ஈவன் கிரசன்லையும் கொடுக்குறாங்க. பட் அட் தி எண்ட் ஆஃப் த டே நான் சொல்கிறேன், எது படித்தாலுமே பட் வாட் ஐ டோன்ட் வாண்ட் டு பயாஸ் அவர்கள் அது பிரச்சனை வந்துடக்கூடாது. ஆல்மோஸ்ட் ஆல் தி யூனிவர்சிட்டிஸ் காலேஜ் ஆர் டூயிங். பட் நான் போய் பார்த்து இம்ப்ரெஸ் ஆனது வந்துன்னா எஸ்ஆர்எம்மோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பற்றி ஈவன் ஐ வாஸ் ஷாக்ட். நாட் ஜஸ்ட் டெல்லிங், எல்லா யூனிவர்சிட்டியும் இருக்கேன் அந்த இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் சைபர் செக்யூரிட்டி. நான் காட்டாங்குளத்தூரில் பிகாஸ் ஐ வாஸ் அ ஸ்பீக்கர், வி ஆல்சோ டிட் சம் வேல்யூ ஆடட் ப்ரோக்ராம் ட்ரைனிங் டு த ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் ப்ரொஃபஸர்ஸ். உள்ள போய் பார்த்தா அவங்களுடைய லேப்ஸ் பார்த்தீங்கன்னா இட்ஸ் crores of rupees they have invested in the labs. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சைபர் கிரைம் செல் டிஎஸ்பி ஆஃபீஸ் they work directly with SRM for some forensic investigation. அந்த அளவுக்கு லேப்ஸ் வச்சுருக்காங்க, crores of rupees invested. நானே போய் ரொம்ப ஆச்சரியப்பட்டு பேசினேன். we did some program with them. ஸோ அதனால் you have to go and search. நம்ம என்ன பண்ணுறோம், சம்டைம் எனக்கு தெரிஞ்ச காலேஜ், எனக்கு பிடிச்ச காலேஜ், எங்கள் அத்தா இருக்கார், எங்கள் மாமா இருக்கார் அப்படின்னு போயிடுறோம். ப்ளீஸ் கோ அண்ட் ரிசர்ச், கோ டு தட் யூனிவர்சிட்டி, ஆஸ்க் them to take you to the lab. என்ன டெக்னாலஜி படிக்கிறதுனா லேபை கொண்டு போய் காட்ட சொல்லுங்கள். டாக் டு த எக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ், அலுமினிஸ். டோன்ட் டேக். இன்னைக்கு நம்ம எல்லாம் ரொம்ப அவசரப்பட்டு டக்குன்னு போய் போட்டுரும். டாக் டு தம் அண்ட் தே வில் டெல் யூ வாட் இஸ் தேட் அண்ட் தென் யூ டிசைட் அண்ட் டூ. சரியா? அதுபோல் நான் இன்னொரு அடதர் யூனிவர்சிட்டி பார்த்தீங்கன்னா விஐடி, பிகாஸ் விஐடி உங்களுக்கு தெரியும், வெல்யூஸ் ஆஃப் டெக்னாலஜி. அந்த கேம்பஸ் போகும்போது ஐ வாஸ் ப்ரமிஷன் பிகாஸ் ஐ வாஸ் கிவிங் 3 times I went, we signed a MOU with the university. I was amazed to see the infrastructure. ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுமே when they come out with research, products, startups. இப்போ கிரசன்ட்லையுமே இன்குபேஷன் சென்டர்னு வச்சு பண்ணி அதுவுமே they are promoting they are doing very good. அவனோட சைபர் செக்யூரிட்டியில் ஒன்றும் வரல, ஜென்ரலாக ஐடியில் பண்ணிகிட்டு இருக்காங்க. சைபர் செக்யூரிட்டி இப்போ வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். பட் ஸோ தட் இஸ் மை சஜஷன். Go always look for incubation center, startup innovation இருக்கா, and whether the students have right equipments in the labs. தியரியை மட்டும் வச்சு போய் ஒரு டெக்னாலஜி பேஸ் கோர்ஸ் யாரெல்லாம் ஜாயின் பண்ணுறாங்களோ, ஐம் சாரி டு சே, அவன் படித்ததுல வெளியே வந்து மறுபடியும் பணம் கட்டி படிக்க வைப்பீங்க. பிகாஸ் ஐம் சீயிங் திஸ் மெனி டைம்ஸ். ஸ்டூடெண்ட்ஸ் படித்து வந்துட்டு ஒன்றுமே தெரியல, ஏன்னா அவன் தியரி மட்டும் படிச்சுட்டு வந்திருக்கான், டிகிரி வாங்கிட்டு வந்துட்டான். பிஎஸ்சி சைபர் செக்யூரிட்டி, பிடெக் சைபர் செக்யூரிட்டி. அதனால போய் லேப்ஸ் இருக்கான்னு பார்த்து இன்வெஸ்ட். ஐ திங்க் தென் யூ வில் பி ஏபிள் டு டு. திஸ் இஸ் மை சஜஷன். ஓகே, அடுத்த முகமது அப்தல். கேக்குதா? கேக்குது. இந்த தஞ்சாவூர்ல ராஜகிரி தாவூத் பாஷா காலேஜ்ல ட்ரைனிங் கொடுக்கறதா சொல்றீங்க. இது உள்ள வெளியூர் உள்ள ஆட்களுக்கு இந்த சைபர் செக்யூரிட்டி போறவங்களுக்கு எதுவும் வாய்ப்பு எதுவும் கொடுக்குறீங்களா? அது பெண்களுக்காக பிஎஸ்சி ஐடி சைபர் செக்யூரிட்டி சார். பிஎஸ்சி ஐடி இன் சைபர் செக்யூரிட்டி 3 வருஷம் கோர்ஸ். இல்லை, எல்லாமே நாங்கள் பண்ணுறது காலேஜில் பண்ணுறதுலாம் என்னென்னா தனியாக பண்ணல. காலேஜில் பிஎஸ்சி ஐடி சைபர் செக்யூரிட்டி 3 வருஷம் கோர்ஸையும் ஒருத்தர். ஏன்னா இன்னைக்கு என்ன நடக்குதுன்னா, நம்மளே நிறைய இடங்கள்ல போய் கொடுக்குறோம். நிறைய இடங்களில் போய் கொடுக்கும்போது யூனிவர்சிட்டியில் அவன் படிச்சுட்டு திருப்பி மறுபடியும் நம்ம இண்டஸ்ட்ரி சர்டிஃபிகேட் பண்ணி கொடுக்கும்போது அவனுக்கு காஸ்ட் அதிகமாகும். அதை மாத்திரன்ற அடிப்படையில் தான் பிஎஸ்சி படிக்கும் போதுலேயே நீ 10 சர்டிஃபிகேட்டை வாங்கிற இண்டஸ்ட்ரியில், மைக்ரோசாஃப்ட், சிஸ்கோ, அது மாதிரி பெரிய பெரிய சர்டிஃபிகேட்டை பிஎஸ்சி சர்டிஃபிகேட் அதையும் சேர்த்து வாங்கிக்க அதே காஸ்ட்டில் அப்படின்றது கொண்டு வந்து தான் இந்த 4 காலேஜில் பண்ணியிருக்கோம். ஏன்னா ஒரு ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸுக்குமே காஸ்ட் சேவ் ஆகும், டைம் சேவ் ஆகும், படித்தது மீனிங்ஃபுல்லாக இருக்கும். அந்த அடிப்படையில் இது இல்லாமல் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இன்ஷால்லா வெரி சூன் we are going to start ஆன்லைன் 1 year டிப்ளமோ வித் ஆர்டிபியோடையும் இன்னொரு காலேஜ் பேசிக்கிட்டு இருக்கோம். பிஎஸ்சி அப்துல் ரஹ்மான் காலேஜில் அவங்களுக்கு வந்து தேர் அட்டானமஸ் இது கிரசன்ட். ஸோ we are trying to do tie up so that we can bring this as a 1 year diploma for people who are already working.
அதுவும் பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இன்ஷால்லா அப்படி வந்துச்சுன்னா உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே சார், ஓகே சார். சார் வேற வந்து அது வந்து செல்ஃபா பெண்களுக்காக உள்ளது. நீங்கள் பெண்கள் படிக்கணும், அங்கே ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி இருக்குது. ஸோ யூ கேன் சென்ட் யுவர் டாட்டர்ஸ் அண்ட் தே கேன் ஸ்டே அண்ட் ஸ்டடி. இந்த ஓகே பெண்களுக்கு சார். இன்னைக்கு நிறைய ரிமோட் ஜாப்ஸ் வருது. தமிழ்நாடு யூஸ் கவர்மெண்ட்டு இன்னைக்கு இன்னைக்கு ஒன் ஆஃப் த ஐபிஎஸ் ஆஃபீஸர் ஃபார் இன்ஃபர்மேஷன், அவங்க நேம் மறந்துட்டேன், இந்த தபாக்கில் பேசும்போது அவங்க வந்து பேச நிசான்னு நினைக்கிறேன், முஸ்லீம் லேடி தான். சி இஸ் த சைபர் கிரைம்ல இருக்கக்கூடிய ஐபிஎஸ் ஆஃபீஸர். இன்னைக்கு தமிழ் தமிழ் முஸ்லீம் பெண்மணி சைபர் கிரைமில் ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் இன்னைக்கு இருக்காங்க. அவங்க இன்னைக்கு போயிட்டு பெண்கள் எல்லாம் நீங்கள் சைபர் செக்யூரிட்டி படிங்கன்னு ப்ரொமோட் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா இன்னைக்கு பெண்களுக்கு நடக்கக்கூடிய அந்த கொடுமைகள், சோசியல் மீடியா ப்ராப்ளம்ஸ், பாலியல் பலாத்காரங்கள், கிரைம்ஸ், புல்லிங் இதெல்லாம் நடக்கிறது காரணம் பெண்களுக்கு அவேர்னஸ் இல்லை. பெண்களே இந்த துறையில் வந்தால் அவங்க கொண்டு வரணும்னு அவங்களே நிறைய வீடியோஸ்லாம் போட்டிருக்காங்க. நம்ம ப்ரோக்ராம் கூட வந்து பேசினாங்க தாசிம் பிவி காலேஜில். ஸோ அதனால் பெண்களையும் நீங்கள் என்ன பண்ணலாம், வீட்டில் இருந்தே ஒர்க் பண்ணலாம். அது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. ரெண்டாவது நான் சொன்னால் அவங்க வேலைக்கு போகிறாங்களோ இல்லையோ, அட்லீஸ்ட் குடும்பத்தில் நம்ம குழந்தைங்களை காப்பாற்றலாம். ஃபேமிலியில் உள்ள ப்ராப்ளத்தை இன்டர்நெட்டில் யாரும் மாட்டிக்கிறாமல் காப்பாற்றலாம். இதெல்லாம் வேலையாட அட்வான்டேஜஸ். சார் காலேஜ் முடிச்சவங்களுக்கு இந்த சைபர் செக்யூரிட்டி ஃபீல்டுக்குள்ள வரதுக்கு என்ன பண்ணலாம்? அதுக்கு நம்ம என்ன ஒரு மாதிரி ப்ரோக்ராம் பண்ணுறோம். இப்போ ரீசெண்டாக பாரதிதாஸ் யூனிவர்சிட்டியோட சேர்ந்து திருச்சியில் இப்போ 1 month ப்ரோக்ராம் பண்ணிகிட்டு இருக்கோம். ஆரம்பிச்சிருச்சு. மே 6th ஆரம்பிச்சு ஜூன் 10th வரைக்கும் ஆல்மோஸ்ட் 100 hours ஆன்சைட் ட்ரைனிங். பாரதிதாசனில் கொஞ்சம் கேம்பஸில் இடம் பார்த்துன்னு இப்போ ஐமன் காலேஜில் பண்ணிகிட்டு இருக்கோம். திருச்சியில் உள்ள ஐமன் காலேஜில் ஆரம்பித்து பண்ணிகிட்டு இருக்கோம். இட் வில் கீப் கண்டினியூ. நம்ம ஆன்லைன்லேயே எவ்ரி 6 months பண்ணுறோம். அதை நான் உங்களுக்கு நீங்கள் நூறுபாய்ட்டு சொல்லுங்கள், நான் நம்மளுடைய டீமோடைய நம்பர் தர்றேன். வெப்சைட்டில் போய் பார்த்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணிக்க. ஓகே சார். இல்லை எதுவும் இந்த சைபர் செக்யூரிட்டி நிறைய டொமைன்ஸ் இருக்கு, அதில் என்ன டொமைன்ஸை சூஸ் பண்ணலாம் அப்படின்னு? இல்லை அதெல்லாம் கைட் பண்ணுவோம். all this thing will be given as awareness, then you will choose which is very relevant to you. ஓகே சார். அதாவது இந்த ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாரு, இந்த SRM, VIT and சிவநாடர் சத்யபாமா யூனிவர்சிட்டி அதர் தேன் அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு SRM, VIT, சிவநாடர்லேயே we have taken training and என்டைய சைபர் செக்யூரிட்டி வந்து நம்ம தான் போய் எடுத்தோம் அந்த டாபிக் மட்டும். ஸோ திஸ் ஆர் டாப் யூனிவர்சிட்டிஸ், SRM, VIT, சிவநாடர், சத்யபாமா எல்லாமே. இது ஆனால் காஸ்ட் வந்து 3 லட்சம் 4 லட்சம் போகும். ஸோ அது இல்லாமல் கிரசன்ட் பார்க்கலாம். பிஎஸ்சி லெவல்னு சொன்ன மாதிரி ஜமால் முகமது இருக்குது. ஸோ திஸ் வாட் வி ஆர் டூயிங் இட். அதர்ஸ் யூ கேன் ஆல்வேஸ் எக்ஸ்ப்ளோர். ஒரு கொஸ்டின் ஒன்று சாட் பாக்ஸில் கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி ஹையர் ஸ்டடீஸ் ஏஐ அண்ட் சைபர் செக்யூரிட்டியில் வந்து தமிழ்நாட்டில் வந்து என்ன யூனிவர்சிட்டிஸ் ரெஃபர் பண்றீங்க? ரெப்யூட்டட் யூனிவர்சிட்டிஸ்னு சொல்லி கேட்டேன். அதான் சொன்னேன் இப்ப. A strong reputation in this. அதான் நீங்க எல்லாம் VIT, SRM, okay. top university, and even I think now I don't know Hassan has come. SRM நாம போகும்போது PhD in cyber security வச்சிருந்தான். I was amazed to see. யார் பண்றா பிட்ஸ் பிளானியோட டைப் பண்ணி ஒர்க்கிங் பீப்புள் ஆர் கம்மிங். எப்படி பாருங்க, வேலை பார்க்கக்கூடியவன் வீக்கெண்ட்ல வந்து they spend hours on Saturday and Sundays and they do their PhD in cyber security. Okay, part-time PhDs. Part-time பண்றோம். இப்போ என்னுடைய கிரசன்லேயே இருக்கு பை தி வே. ஏன்னா என்னுடைய ஸ்டூடெண்ட் ஒருத்தவங்க லேடி, அவங்க 10 years முன்னால they started as IT support. இன்னைக்கு she is a head of Kuwait Gulf Oil கம்பெனியோடைய சைபர் செக்யூரிட்டி அட்வைசராக இருக்காங்க. என்ன she recently did her doctorate in Crescent. She is doing, I think is going to complete PhD in cyber security பண்ணிட்டு இருக்காங்க. Okay, any more questions? I think நம்ம இப்ப அப்ராட்ல எங்களுக்கு இருக்கிற மாதிரி இதுவும் ஒரு டிப்ளமோ கோர்ஸ், அதுவும் அந்த வீக்கெண்ட்ல லைக் ஃப்ரைடே சாட்டர்டே மாதிரி எதுவும் சான்ஸ் இருக்கா கண்டக்ட் பண்றதுக்கு? நம்ம டிப்ளமோ இன் சைபர் செக்யூரிட்டி கொடுக்குறோம். இட்ஸ் நாட் யூனிவர்சிட்டி ஒன், இன்டர்னல் ஒன், பட் வித் இண்டஸ்ட்ரி சர்டிஃபிகேட். இன்ஷால்லா நம்ம என்ன பண்ணுறோம்னா, இப்போ நிறைய முதல்ல அப்படி பண்ணிக்கிட்டு இருந்தோம். சரி, அது 100 நோஸ் ஐ எம் டூயிங் ஃபார் லாஸ்ட் 6 years this continuously, 25 years பண்ணிக்கிட்டு இருக்கோம்னு வச்சுங்களேன். ஆனால் இப்போ முதல்ல வந்து எவ்ரி இயர் நடத்திக்கிட்டு இருந்தேன், 6 months நடந்தது. இப்போ அதெல்லாம் ட்ராப் பண்ணிவிட்டு வி ஆர் டூயிங் எவ்ரி மந்த், ஃபோக்கஸ்ட் ஆன் ஸ்டூடெண்ட்ஸ், ஃபோக்கஸ்ட் ஆன் யூனிவர்சிட்டிஸ். ஏன்னா ஒர்க்கிங் பீப்புளுடைய இன்னைக்கு அந்த என்ன சொல்கிறது ஃபீல்டு வந்து லாட் ஆஃப் சேஞ்சஸ் ஹேப்பனிங். சரியா, அவங்களுக்கு வந்து நம்ம ஒரு 1 year 6 months இருக்கும்போது அவங்களால தே ஆர் நாட் இன்ட்ரெஸ்டட் டு வெயிட் ஃபார் தோஸ் டைம். ரெண்டாவது இன்னைக்கு எல்லாமே ஆன்லைனில் உங்களுக்கு வந்துருச்சு.
ரெக்கார்டட் கண்டென்ட் வந்து எல்லாமே they are going and subscribing for $10 and doing it. அதனால் அந்த ஸ்டூடெண்ட்ஸோடைய கவுண்ட் கம்மியானதுனால we left it. We focus more on அது ஒர்க்கிங் பீப்புளை விட we are more focusing on university students because there is always a huge demand and they are coming, and if you train them வெளியே வரும்போது அவங்க ஜாபோட வரக்கூடிய ஒரு வாய்ப்புகள் அதை பண்ணிகிட்டு இருக்கோம். பட் மறுபடியும் எப்போ ஆரம்பிக்கும் நான் கேட்டு சொல்கிறேன். இப்போ ரீசெண்டாக லாஸ்ட் மந்த் ஒரு பேட்ச் ஆரம்பித்தாங்க. we can start one batch inshallah. I can share the flyers. இப்படி நம்ம வீக் டேஸ் நடக்கும். ஏன்னா இது வந்து ஆல்மோஸ்ட் 6 months பேட்ச். 250 hours you have to spend. நம்ம எல்லாமே ஈஸியாலாம் கிடைச்சிடாது. 250 அப்படின்னா எவ்ரி டே யூ ஹவ் டு ஸ்பெண்ட் 1 hours, வீக்லி 5 hours, மந்த்லி 25 hours into 25 hours நம்மள்ட்ட படிப்போம். another 25 hours you have to do labs. So 50 hours per month, 6 months. So almost 200 to 250 to 300 hours you have to spend if you want to have basic expertise in cybersecurity to get a job. நம்ம ஏதோ சும்மா உடமையில் ஒரு 10 hour கண்டக்ட் படிச்சுட்டு ஜாப் போகிறோம்னு நினச்சோன்னா அது நம்மளை ஏமாற்றிக்கிறது. we need to really dedicate and give time in order to get into job. பாருங்களேன், யூனிவர்சிட்டி பசங்க 3 வருஷம் 5 வருஷம் படிக்கிறானுங்க. படிச்சுட்டு வந்து தானே அந்த ஃபீல்டில் போகிறானுங்க. நம்ம மாற்றணும்னு நினச்சா எவ்வளோ நம்ம we have to spend time enough time. சரியா? அது நம்ம ஆரம்பிக்கலாம் வீக்கெண்டில். we will send a poll. if many people are there we can start a course inshallah. ஓகே, கொஸ்டின்ஸ் வந்து வேற என்ன எது கொஸ்டின்ஸ் இருக்கா? இந்த சைபர் செக்யூரிட்டி ரிலேட்டடா உள்ள கொஸ்டின்ஸ் மட்டும் கேளுங்க. நம்ம அதுக்கு தனித்தனி செஷன் நம்ம நடத்துறோம் இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் பாய். முகமது இப்ராஹிம் பாய், எக்ஸலண்டா இருந்துச்சுங்க பாய், மாஷா அல்லாஹ். இவ்வளோ ஒரு எக்ஸ்போஷர்லாம் வந்து ஒரு ஷார்ட் டைம்ல பரக்கல்லாஃபி. ஃபக்ருதீன், தஞ்சாவூர். நானும் வெளியில ஒன் ஆஃப் த மெம்பர்ஸா இருக்கேன். எனக்கு 2 டவுட்டு. ஒன்று வந்து நானும் பசங்கள்கிட்ட இந்த கேரியர் கைடன்ஸ் கவுன்சிலிங் கொடுக்கும்போது ஏஐ சொல்லி கொடுக்கறதுக்கு தமிழ்நாட்டில் இன்ஜினியரிங் காலேஜில் அல்லது ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜில் அந்த குவாலிஃபைடு ஃபேக்கல்ட்டி அந்த ஸ்டாஃப் வந்து இருக்கிறது ரொம்ப ரொம்ப கம்மி. அவங்க ஜஸ்ட்டு ஏதோ சம்திங் தே கேன் டீச் பட் தே கேன் நாட் கிவ் இன்டெப்த் ஏஐ டீச்சிங் அப்படின்னு நான் சொல்லிட்டு இருக்கேன். இப்போ நீங்க எஸ்ஆர்எம் விஐடிலாம் சொன்னீங்க, அங்கெல்லாம் ஓரளவு ஏஐ ஃபுல்லா 100% டெடிகேட்டடா கொடுக்குறாங்களா? இல்லை, அதில் ஒரு பாயிண்ட் நீ கேட்ட பாயிண்ட் வேலிட் பாயிண்ட். ஃபுல்லாக 100% கொடுக்குறாங்களா கொடுக்கலையான்றதை விட தேர் த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். என்ன சொல்ல புரியுங்களா? அதாவது நம்ம ஒரே ஒன்று மட்டும் சொல்கிறேன்னே, இன்னைக்கு உள்ள என்ன ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு உள்ள ஜென்ரேஷன் ஜீன் சொல்லக்கூடிய அந்த ஜென்சிக்கு வந்து they are not looking at professors. I'm sorry, அந்த கான்செப்டே இல்லை பாய். I'm sorry. நம்ம வந்து இந்த பழைய ஒரு நம்மள்ட்ட ஒரு பிரம்மையான ஒரு கனவு வாழ்க்கையில் வாழ்ந்துட்டு இருக்கோம். இன்னைக்கு எவனுமே ப்ரொஃபஸர், ஐம் சாரி ப்ரொஃபஸர்ஸ் மதிக்க மன்னிச்சுக்கணும், அவன்லாம் யாரும் வந்து நடத்தினா போ, நான் எப்படி பாஸ் பண்ண எனக்கு தெரியும். இதுதான் அவனுடைய ஆட்டிடியூட். சரியா? அப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, ப்ளீஸ் மேக் ஷுர் தே ஹேவ் அ ரைட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் லேப். ஓகே ஓகே. அதனால் மறுபடியும் ப்ரொஃபஸர் நல்லா இருக்காரா? அது ப்ரொஃபஸர் கிடைச்சாலும் இட்ஸ் குட். வாட் ஐம் ட்ரைங் டு சே, யூ ஹேவ் இட் இண்டஸ்ட்ரி இருந்தால் நல்லது. இல்லைனாலும் என்ன பண்ணுறான் இன்னைக்கு ஃபர்ஸ்ட் இன்னைக்கு கூட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், என்னுடைய அந்த 4 பாயிண்ட்ல அதான் ஃபர்ஸ்ட்டாக போட்டிருந்தேன். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் லேப் இருக்கான்னு பாருங்க. இல்ல, நீங்க சொல்ற இந்த பேசிக் இன்ஃபர்மேஷன் கூட பேரண்ட்ஸோ அந்த ஸ்டூடெண்ட்ஸோ அட்மிஷனுக்காக போகும்போது லேப காட்டுங்க அப்படின்னு கூட தைரியமா பேச கூட பயப்படுறாங்க. அது பெரிய ஒரு ஆமா ஆமா ஆமா. நீங்க சொன்னீங்களா இந்த வேலிட் இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் நான் பசங்கள்ட்ட சொல்றது உண்டு. நான் அங்க என்ன மாதிரி ஃபேக்கல்டிஸ் இருக்கிறாங்க, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், லேப் ஃபெசிலிட்டிஸ் எப்படி இருக்குது, லைப்ரரி ஃபெசிலிட்டிஸ் எப்படி இருக்குது, இண்டஸ்ட்ரி எம்ஓஇஸ் எத்தனை எம்ஓஇஸ் போட்டிருக்காங்க, பிளேஸ்மெண்ட், இது நீங்க சொன்னது எல்லாமே நான் பசங்கள்ட்ட சொல்றது உண்டு. ரொம்ப அற்புதமா நீங்க அதை எம்பசைஸ் பண்ணிருந்தீங்க. தேங்க்யூ ஸோ மச். இன்னொரு விஷயம், இப்ப நீங்க சொன்னதுல இருந்து எனக்கு ஒரு ஆசை வருது. இப்ப நான் சைபர் செக்யூரிட்டி பண்ணணும். நான் ஆக்சுவலி இங்கிலீஷ் ப்ரொஃபஸரு. இந்த ஃபீல்ட்ல ரொம்ப நாளா இருக்கேன், 22 இயர்ஸா இருக்கேன். நான் எனக்கும் இந்த டெக்னாலஜி ஓரியன்டா, ஏன்னா பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி பேசிக்கலி, அப்புறம் எம்ஏ இங்கிலீஷ், எம்ஃபில் இங்கிலீஷ் பண்ணிட்டு அப்படியே ஒரு 10 வருஷம் மிடில் ஈஸ்ட்ல ஒர்க் பண்ணிட்டு வந்தாச்சு. எனக்கும் ஏதாவது சேஞ்ச் பண்ணணும்னு ஒரு ஆசை இருக்கிறதுனால நான் சொல்றேன். பிஜிடிசியும் நான் பண்ணியிருக்கேன் பாரஸ் நியூஸ்ல 2004ல. ஸோ இந்த மாதிரி என்ன மாதிரி பர்சனுக்குலாம் என்ன எப்படி பண்ணலாம் அப்படின்னு ஒரு சின்ன ஒரு ஷார்ட்டா சொன்னீங்கன்னா யூஸ்ஃபுல்லா இருக்கும். ரொம்ப சந்தோஷம். இப்போ நம்ம மோஸ்ட் ஆஃப் அந்த
IB மாஸ்டர் ப்ரோக்ராம் நம்ம நடத்திட்டு இருந்தோம். அது யாருன்னா ஒர்க்கிங் பீப்புள் ஆர் நான் ஐடி பீப்புள் ஹூ வாண்ட்ஸ் டு கெட் இன் டு சைபர் செக்யூரிட்டி, வாட் இஸ் த கேரியர் பார்த்துன்னு ஒரு 6 months ப்ரோக்ராம் இருக்கு. அதில் வந்து பேசிக்ல இருந்து என்ன ஆரம்பிச்சு பேசிக், இன்டர்மீடியேட், அட்வான்ஸ்ட் ஒன்று போவோம். இதுவுமே இந்த 250 hours அந்த கோர்ஸ் தான். நான் அந்த டீட்டெயில் உங்களுக்கு அனுப்ப சொல்கிறேன். நீங்கள் வந்து என்னோட நம்பர் வாங்கி அனுப்புங்க. நான் ட்ரைனிங் மேனேஜர் திருச்சியில் தான் இருக்கேன். இப்போ ஆக்சுவலாக RDBயில் they are doing a program. சரியா, தஞ்சாவூர் பக்கத்தில் தானே, அங்கே தானே இருக்கு ராஜகிரி. இப்போ பாரதிதாசன் திருச்சியில் வந்து ஐமன்ல நடந்துகிட்டு இருக்கு இதே ப்ரோக்ராம் தான். 30 days 100 hours ஆன் சைட் ட்ரைனிங். ஆல்மோஸ்ட் 40 பேர் அட்டெண்ட் பண்றாங்க, பெண்கள். அந்த போட்டோ கூட அனுப்பிச்சு. அது ஆஃப்லைன்ல நடக்குது, இது ஆன்லைன்ல நடக்குது, ரெண்டுமே நடக்குது. சரியா, நான் உங்களுக்கு அனுப்புறேன், நீங்க பண்ணிக்கங்க. ஏன்னா ஒர்க்கிங் பீப்புள் வந்து வெளியே விட்டு வர முடியாதுல்ல, அதனால அவங்களுக்கு தேங்க்யூ ஸோ மச். ஜஸாகல்லாஹ் ஹைரன். ஆலி முகமது காலேஜ்லயும் பண்றாங்க, கரெக்ட் தான். இன்னைக்கு எல்லா காலேஜ்லயும் கொண்டு வந்துட்டாங்க. யூ நீட் டு சூஸ். எல்லாருமே எல்லாத்தையும் போய் பண்ண முடியாது. காஸ்ட் இருக்கு, நம்மளுடைய மார்க் இருக்கு. என்ன சொல்லல, விஐடியில் போய் எல்லாருமே சேர்ந்துட முடியுமா? ஆஸ்கிங் ஜஸ்ட் விஐடி நம்ம கனவு எல்லாத்தையும் போய் சேர்ந்துட முடியுமா? அதுக்குன்னு ஒரு கிரைட்டீரியா வச்சிருக்கான். காசே இருந்தாலும் அந்த கிரைட்டீரியா மேலே போனாதான் காசே வாங்குவான். சரியா, யூ ஹேவ் டு ஸ்கோர். இட்ஸ் நாட் தட் இஸ் ஜஸ்ட் ஈஸி யூ கேன் கோ கெட் இட். கிரசன்ட் எல்லா யூனிவர்சிட்டியும் அப்படி கொண்டு எஸ்ஐடி எஸ்ஆர்எம்லையுமே people may think they are taking money, but there is also criteria. என்ன போய் படிச்சுட்டு அந்த அந்த ப்ரெஷரை தாங்க முடியாமல் ஓடி வந்த ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இருக்காங்க. ஸோ டோன்ட் ஜென்ரலைஸ். நம்ம ஒரு பெற்றோருக்கு கொடுக்கக்கூடிய அறிவுரை என்ன தெரியுமா? ப்ளீஸ் டோன்ட் கம்பேர் அனதர் ஸ்டூடெண்ட் அண்ட் புட் யுவர் சைல்ட். அவன் படிக்கிறான் முடியும், நம்ம அவனுக்கு என்ன யூனிக்னஸ் நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணி அது ஸ்பெண்ட் பண்ணுங்க. ஸ்பெண்ட் ஒரு 1/2 hour 1 hour ஸ்பெண்ட் பண்ணி அவனுக்கு என்ன இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு பார்த்து அதில் போடுங்க. விட்டுட்டு எல்லாருமே ஏஐ படிக்கிறான், நீ ஏஐ படி, எல்லாருமே சைபர் நீ சைபர்னா அவன் அங்கே போயிட்டு ஒன்றும் தெரியாமல் வெளியே வந்துடுவான் விரக்தியில். அவனை சும்மா பிஎஸ்சி மேக்ஸோ ஃபிசிக்ஸ் எடுக்க விட்டு இருந்தீங்கன்னா படிச்சுட்டு 2 வருஷத்துக்கு அப்புறம் நல்லா வந்திருப்பான் அவன். அவனுக்கு ஒரு கான்ஃபிடென்ட்டாக பில்ட் ஆகிருக்கும். நம்ம கொடுக்கக்கூடிய ப்ரெஷரில் போயிட்டு அவன் டார்ச்சர் பண்ணி சைக்காலஜிக்கல் ப்ராப்ளத்தில் நிறைய ஆங்ஸைட்டி சிண்ட்ரோமோட இருக்கக்கூடிய மாணவர்கள் நம்ம பார்க்குறோம். ஆனால் தயவு செஞ்சு டோன்ட் ஃபோர்ஸ் இட். இந்த டெக்னாலஜி எல்லாமே ஈஸியாக லேர்ன் பண்ணிக்கலாம். நான் சொன்னேன்ல, இது என்னை கேட்டால் அது படி இன்னைக்கு வர 1 இயரில் ஜஸ்ட் நீட் டு டூ ஹவு டு ப்ராம்ப்ட். இப்போயே அதான் இன்னைக்கு சுச்சுவேஷன். ஸோ டோன்ட் ஃபோர்ஸ் யுவர் சில்ட்ரன் டு ஸ்கோர் மார்க், அதை எடு இதை எடுன்னு சொல்லாதீங்க. மேக் இட் ஈஸி. இன்ஷால்லா த ஃபியூச்சர் இஸ் கோயிங் டு பி பேஸ்ட் ஆன் ஸ்கில்ஸ். சரியா, அதனால் யாரையும் வந்து அண்டர் எஸ்டிமேட் பண்ணாதீங்க. தட் இஸ் மை ஹம்பிள் ரிக்வஸ்ட். திஸ் ஹேஸ் டு பி வெரி கிளியர்லி அண்ட் லவுட்லி டோல்ட் டு ஆல் த பேரண்ட்ஸ். டோன்ட் பிகைன் டெக்னாலஜி வருதுன்னு போய் பின்னால் போய் யாரும் விழுகாதீங்க. அதை மட்டும் சொல்லுங்கள். இங்கிலீஷ் படிச்சியா? ஐ ஆம் டெல்லிங் யூ 6 months ஐ கேன் கெட் யூ ஜாப் இன் சைபர் செக்யூரிட்டி. ஜுவாலஜி படித்தவன்னைக்கு சைபர் செக்யூரிட்டியில் இருக்கான், பாட்டனி படித்தவன் இருக்கான். அப்புறம் எதுக்கு நீ சைபர் செக்யூரிட்டி போய் படிக்கணும்? ஏன் போட்டு ப்ரெஷர் கொடுக்குற? அதனால் இதை முடிஞ்ச அளவுக்கு படிங்க, படித்தா நல்லது. அதுதான் படிக்கணும், போய் யாரையும் ஃபோர்ஸ் பண்ணாதீங்கன்னு தான் என்னுடைய பாயிண்ட். ஐ வாண்ட் டு ஜஸ்ட் கன்வே தட் ஃபைனல் மெசேஜ் டு ஆல் த பேரண்ட்ஸ். ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரன். 100 ரூபாய் வேண்டாம் பண்ணிக்கலாமா? பண்ணிங்க. வேற எதுவும் ஒரே ஒரு இது மட்டும் சொல்லிக்கிறேன். இந்த ஓகே ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் ஜஸ்ட் ஐ ஷோ யூ. இன்ஷால்லா we are coming up with a new இன்னைக்கு ட்ரைனிங் இண்டஸ்ட்ரி மாறினதுனால விலிக்கு தான் ஃபர்ஸ்ட்டாக காட்டுறேன். இது யாருக்கு ஒரு வரைக்கும் போகலை. ஜஸ்ட் இட்ஸ் ஃபர்ஸ்ட் டைம் ஐம் ஷோயிங் இட் யூ அதர் தென் த ஃபவுண்டிங் மெம்பர்ஸ். we are coming with something called, இப்போ நிறைய பேருக்கு என்னென்னா டெக்னாலஜியில் நான் எப்படி அப்டேட் பண்ணுறேன்ற ஒரு கேள்வி எல்லாத்துக்குமே இருக்குது. ஸோ நான் டெக்னாலஜி எதுக்கு படிக்கணும் சொல்லுங்கள்? இப்போ எல்லாருமே வேலை வாய்ப்புன்னு சொல்லுவீங்க, அப்படி தானே? இது மாறப்போகுது. வேலைக்காக டெக்னாலஜி படித்தவன்னா 1-2 வருஷத்துல வேலை இழக்க போகிறேன். ஏன்னா நான் ஏஐ படித்தோன்னே, நான் கோடிங் படிச்சுட்டு வந்தேன், இன்னைக்கு எனக்கு வேலை இல்லை. ஆரக்கில் ஒரே நைட்டில் 36,000 ஜாபை காலையில் போகிற அவன் அக்சஸ் ரிமூவ் பண்ணிட்டான். எல்லாரும் பார்த்துருப்பீங்க. சரியா, 76,000 ஜாப்ஸ் ஹவ் லாஸ்ட் த லாஸ்ட் 3 months. அவன்லாம் டெக்னாலஜி தெரியாமையா வந்திருக்கான். அவன் விஐடில எல்லாம் படித்தான். இன்னைக்கு யாருக்கு தெரியுமா வேலை? ஃபியூச்சர் the person who is going to solve the problems. இன்னைக்கு ஹியூமன் ஃபேஸ் பண்ணக்கூடிய ப்ராப்ளத்தை எவன் சால்வ் பண்ணுறான்னா அவனுக்கு தான் they are the one who is going to survive. So we are coming something called nurture node, nurturing technology that solves the human problems. புது இனிஷியேட்டிவ் எடுத்திருக்கோம். இது 12 week boot camp. இதில் என்ன பண்ண போகிறோம்னா
we are trying to bring 4 gaps in technology world. என்ன இருக்குன்னா, டெக்னாலஜி வந்து ஒன்லி காசு இருக்கிறவனுக்கு மட்டும், எலைட் குரூப்புக்கு மட்டும் கிடைச்சிச்சு. ஒரு பேரியர் கேப் இருந்துச்சு. அது மாதிரி டிஸ்ட்ரப்ஷன் இன்னைக்கு நிறைய மாறிக்கிட்டு இருக்கு, ஏஐ அப்படின்ட்டு. அது மாதிரி சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு எக்கோ சிஸ்டம் கிடையாது. இப்போ இது எல்லாத்தையும் அட்ரஸ் பண்ணுற விதத்தில், அதுபோல் இன்னொன்று என்ன ப்ராப்ளம் தெரியுமா, இன்னைக்கு நான் படிக்கிறேன், ஆனால் அதனால் என்ன சால்வ் பண்ண முடியுமான்னு கேட்டால் பெரிய கொஸ்டின் மார்க். ரீசெண்டாக ஒரே ஒரு கேஸ் ஸ்டடி மட்டும் சொல்கிறேன். என்ன பண்ணாங்கன்னா, டெல்லியில் எல்லாமே கிளைமேட் சேஞ்ச் உங்களுக்கு தெரியும், எல்லாமே வெயில் அதிகமாக அடிக்குது. ஒரு டெக்னாலஜி என்ன பண்ணுறான், அவன் போய் எனக்கு வந்து கிளாடுகிட்ட கேட்குறான், எனக்கு லாஸ்ட் 2 months எலக்ட்ரிசிட்டி பில் அதிகமாக வருது, பிகாஸ் டெல்லியோடைய வெப்பநிலை அதிகமாக இருக்குது, எனக்கு வாங்கக்கூடிய சேலரி இவ்வளவு தான், இதுக்குள்ளே நான் எல்லாத்தையும் குடும்பம் நடத்தணும், எல்லாம் பண்ணணும், ஸோ ஹவு கேன் யூ ஹெல்ப் மீ டு ஆப்டிமைஸ்னு கேட்குறான். கிளாட் ஹாஸ் கிவன் அ சொல்யூஷன் ஃபார் ஹிம். ஒன்றுமே கிடையாது, அது கொடுத்த சொல்யூஷன் அப்ளை பண்ண அடுத்த மாதம் அவனுடைய எலக்ட்ரிசிட்டி பில்லு 50% ஆயிடுச்சு. இது வந்து சர்ச் பண்ணுங்க, இட் வாஸ் இன் த டைம்ஸ் ஆஃப் இந்தியா நியூஸ் பார்ட்டிகுலர் இருந்துச்சு. டைம்ஸ் ஆஃப் இந்தியா இல்லை, இதில் ஒன்று என்டிடிவில இருந்துச்சு. ஸோ வாட் ஐ எம் ட்ரைங் டு டெல், டெக்னாலஜி ஹேஸ் டு சால்வ் யுவர் ப்ராப்ளம். எனக்கு 50 எனக்கு என்னுடைய சேலரியை வந்து எலக்ட்ரிசிட்டி பில் கட்டிக்கிட்டு இருக்கேன், இது எப்படி கம்மி பண்ணலான்னு கிளாட்டை கேட்குறேன். கிளாட் சொல்லி இந்தந்த பீக் ஹவர்ஸில் இந்த டெம்பரேச்சரில் வை, அதுக்கப்புறம் ஃபேனை ஓட்டு, மாற்றி மாற்றி பண்ணு, உனக்கு டெம்பரேச்சரும் மெயின்டைன் ஆகும், எலக்ட்ரிசிட்டி பில்லும் கம்மியாகும்னு சொல்லிச்சு. அதை ஃபாலோ பண்ண. see this is what is required. We need to solve the problems of human beings instead of technology base. ஸோ இதுக்கு ஒரு தனி ஒரு ட்ராக் கொண்டு விசனரி பில்டர்னு ஒரு ப்ரோக்ராம் இன்ஷால்லா லான்ச் பண்ணுறோம். தட்ஸ் கோயிங் டு பி அமேசிங். ஸ்டூடெண்ட்ஸ் who are visionary CEOs, they will identify. Builders, technology people, deal makers who are financial guys, guardian, legal and IT, and lawyers, marketing, storytell. இந்த 5 பேர் சேர்ந்து தான் ஒரு ப்ராடக்டை உருவாக்க முடியும். அதாவது விசனரிஸ், டெக்னாலஜிஸ்ட், ஃபைனான்சியல் கை, லா அண்ட் எத்திக்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங். இந்த 5 பேர் தான் ஒரு கம்பெனிக்கு தேவை, ஒரு ப்ராடக்ட்டுக்கு இன்னைக்கு டெக்னாலஜி ப்ராடக்ட் தேவைப்படக்கூடிய. இந்த 5 பேரை வச்சு ஸ்டூடெண்ட்ஸுக்கு we are going to give the training and call how to build your entrepreneurship. Inshallah, soon we are launching. I'm just showing it to the very first time. ஏன்னா இது மட்டும்தான் ஃபியூச்சரில் இட்ஸ் கோயிங் டு சர்வைவ், நாட் டெக்னாலஜி. நான் அது படித்தேன் இது படித்தேன்னு சொல்ல முடியாது. நீ என்னத்தை சாதிக்க போகிற, என்னத்தை சால்வ் பண்ண போகிற, அதான் கேட்க போகிறான். நீ படித்ததை வச்சு நீனே வச்சுக்க, எனக்கு இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணு. ஸோ அந்த மைண்ட் செட்டை சேஞ்ச் பண்ணுற அளவுக்கு நம்ம ரெடியானாதான் நம்மளுடைய ஃபியூச்சர் சில்ட்ரன்ஸோடைய என்னது எதிர்காலத்தை நம்ம என்னது காப்பாற்ற முடியுன்ற அந்த ஒரு மெசேஜோட ஜாக்கல்லாஹ் ஹைர் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. உண்மையாகவே இது மிகப்பெரிய ஒரு டைம். அது மாதிரி உங்களுடைய கேள்விகள், அது மாதிரி எவ்வளவு தூரம் நம்ம வந்து இந்த அவேர்னஸ்லேருந்து பின்தங்கி இருக்குன்னு பார்க்கும்போது ஆதங்கத்தை விட ஒரு வருத்தம் தான் இருக்குது அதிகமாக. நம்ம இதை அதிகமாக கொண்டு போய் சேர்க்கணும், அதிகமாக மக்கள்கிட்ட போய் சொல்லணுன்றது. இன்ஷா அல்லாஹ் விழி போன்ற பல நிறுவனங்கள், அமைப்புகள் இதை ஒரு தமிழ்நாடு ஃபுல்லாக தமிழ் பேசக்கூடிய மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு பொறுப்புல பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அல்லாஹ் உங்களுக்கு இதனுடைய நன்மையை கொடுக்கணும் பிரார்த்தனையோட. ஜஸாக்குமுல்லாஹ் ஹைர். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இப்ராஹிம் பாய், உங்க சைட்ல ஏதாவது ஒரு கான்டாக்ட் நம்பர் கேட்குறாங்க, யாராவது லோக்கல்ல இந்தியா லெவல்ல இருக்கிறவங்க யாராவது ஒருத்தவங்களுடைய அவங்களுக்கு அனுப்புகிறேன் பாய். ஓகே, இந்த சாட் பாக்ஸ்ல போட்டீங்கன்னா கூட அட்டன் பண்றவங்க யூஸ் பண்ணிக்கலாம். நம்முடைய சைபர் செக்யூரிட்டி சைட்ல போனாலே வந்துடும். நான் என்னோட சைட்ல ஷேர் பண்ணுங்க, சைட்டை ஷேர் பண்ணி விடுங்க. நான் அனுப்புறேன். ஜஸ்ட் a minute. academy.cybereagles.com. இரமாய், நீங்க vote of thanks கால் பண்ணுங்க. Okay. So I have a very good presentation about the cyber security with AI, artificial intelligence. Thank you, sir. ஸோ ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா வந்து யூ கேன் கான்டாக்ட் அஸ் டைரக்ட்லி, தென் வி வில் கெட் இன் டச் வித் டாக்டர் சார், தென் வி வில் அப்டேட் டு யூ. அடுத்தபடியாக இந்நிகழ்ச்சியின் இறுதியாக நன்றியுரை கூறுவதற்கு திருச்சி ரஹ்மத்துல்லா அவர்களை அழைக்கின்றோம். நம்பர், ட்ரைனிங் மேனேஜர் நம்பர் அதில் போட்டிருக்கு, நீங்கள் எடுத்து கொடுத்துக்கலாம். அவர் தான் திருச்சியில் இருக்காரு. ஸோ யூ கேன் கான்டாக்ட் ஹிம் இன்ஷா. ஓகே ஜி, ரொம்ப நல்லது.
மண்டல தலைமை நிர்வாக குழு உறுப்பினர் சகோதரர் திருச்சி ரஹமத்துல்லா அவர்களை அழைக்கின்றோம். அஸ்ஸலாமு அலைக்கும். அலைக்கும் அஸ்ஸலாம். 2026 இந்தியன்ஸ் வெல்ஃபேர் ஃபோரம் ரியாத் மத்திய மண்டல வெளி அமைப்பின் சார்பாக 2026 ஆண்டிற்கான 3வது வழிகாட்டு நிகழ்ச்சி இனிதே நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்நிகழ்ச்சிக்கு இறைவசனம் ஓதிய எருமப்பட்டி தாஜுதீன் அவர்களுக்கும், வரவேற்புரையாற்றிய கலீல் ரஹ்மான் அவர்களுக்கும், தலைமை உரையாற்றிய ஆரூர் நிசார் அலி அவர்களுக்கும் மற்றும் சிறப்பானது ஒரு சிறப்புரையாற்றிய டாக்டர் முகமது இப்ராஹிம் அவர்களுக்கும், இந்நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கி கொண்டிருக்கும் டாக்டர் மீரான் மொய்தீன் அவர்களுக்கும், மேலும் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட உங்கள் அனைவருக்கும் ரியாத் மத்திய மண்டல வெளி அமைப்பு சார்பாக நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். ஜிசாக்கல்லாஹ். ஓகே, ஜஸாக்குமுல்லாஹ் ஹைர். மிராபாய் எல்லாம் உங்களுக்கு அல்புரிட்டு நம்ம பேசிக்குவோம் இன்ஷா பண்ணிடலாமா? பண்ணிடலாமா? ஓகே.